முடிவு வருகிறது என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title, The End is Come. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the prophetical book of Ezekiel, chapter 7, verse 6. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. An end is come, the end is come, it watcheth for thee, behold, it is come. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். But the end of all things is at hand, be ye therefore sober and watch unto prayer. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. An end is come, the end is come. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரமகாலனாகிய சீயோனையும் எருசலேமையும் நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு தடையாக நம்முடைய ஜீவியத்திலே போராடுகிற 31 விதமான ராஜாக்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். We are meditating about the 31 types of kings who were striving against our spiritual journey, that we do not inherit our spiritual Canaan. இந்த 31 ராஜாக்களும் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, அவர்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு விரோதமாக போராடினவர்கள். These 31 kings literally strove against the literal Israelites, that they do not inherit the literal Canaan. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்முடைய ஜீவியத்திலும் இந்த ராஜாக்களின் ஆவி போராடி கொண்டிருக்கிறது. Not only against the literal Israelites, but against the spiritual Israelites, that is us, these spirits are striving. அந்த 31 ராஜாக்கள் யார் என்பதையும், அந்த ராஜாக்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை வெளிப்படுத்துகிறார்கள், அது எந்த சுபாவத்தை காட்டுகிறது என்பதையும் நாம் தியானித்து வருகிறோம். We are meditating about who these 31 kings are and what they signify in our spiritual life. யோசுவா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். Joshua chapter 12 verse 8 onwards. யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்பவருடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில், எரிகோவின் ராஜா ஒன்று, பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று, எருசலேமின் ராஜா ஒன்று, எப்ரோனின் ராஜா ஒன்று, யர்மூத்தின் ராஜா ஒன்று, லாகீசின் ராஜா ஒன்று, எக்லோனின் ராஜா ஒன்று, கேசேரின் ராஜா ஒன்று. In the mountains and in the valleys and in the plains and in the springs and in the wilderness and in the south country, the Hittites, the Amorites and the Canaanites, the Perizzites and the Hivites and the Jebusites, the king of Jericho one, the king of Ai which is beside Bethel one, the king of Jerusalem one, the king of Hebron one, the king of Jarmuth one, the king of Lachish one, the king of Eglon one, the king of Gezer one. முதல் ராஜா எரிகோவின் ராஜா. The first king was the king of Jericho. இரண்டாவது ராஜா ஆயியின் ராஜா. And the second king, the king of Ai. மூன்றாவது ராஜா எருசலேமின் ராஜா. The third king, the king of Jerusalem. நான்காவது ராஜா எபிரோனின் ராஜா. The fourth king, the king of Hebron. ஐந்தாவது ராஜா யர்மூத்தின் ராஜா. The king of Jarmuth, the fifth king. ஆறாவது ராஜா லாகீசின் ராஜா. And the king of Lachish, the sixth king. இந்த 6 ராஜாக்களை குறித்து நாம் இதுவரை தியானித்திருக்கிறோம். Till now we have meditated about these 6 kings. ஏழாவது ராஜா எக்லோனின் ராஜா. The seventh king is the king of Eglon. எட்டாவது ராஜா கேசேரின் ராஜா. And the eighth king, the king of Gezer. இன்றைய தினத்திலே எக்லோனின் இந்த ராஜாவை குறித்தும் கேசேரின் ராஜாவை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். And today we are going to meditate about the king of Eglon and the king of Gezer. அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபையாக இரக்கமாக இந்த எக்லோனின் ராஜாவுக்கும் கேசேரின் ராஜாவுக்கும் முடிவை உண்டாக்க வேண்டும். Graciously and mercifully our Lord God should bring an end upon this king of Eglon and this king of Gezer. எக்லோன் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் கன்றுக்குட்டி என்பதாகும். The meaning of the term Eglon is calf. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எக்லோன் என்கிறதான வார்த்தைக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்ததான அர்த்தம்
கன்றுக்குட்டி என்பதாகும். The biblical scholars have assigned the meaning calf to the term eglin. இந்த கன்றுக்குட்டியை குறித்து நான் 3 விதமான காரியங்களை இன்றைய தினத்திலே சொல்கிறேன். Today I am going to tell you 3 types of things about this calf. இந்த கன்றுக்குட்டி என்பது நம்முடைய ஜீவியத்திலே எதை வெளிப்படுத்துகிறது? What does this calf show in our life? அதை நான் வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். I want to explain that with the help of the scripture. முதலாவதாக இந்த கன்றுக்குட்டியை குறித்து நாம் பார்க்கும்போது பிரதான ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலே ஜனங்கள் வந்து தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்டபோது ஆரோன் அவர்களுடைய ஆபரணங்களை பொன்னான ஆபரணங்களை வாங்கி அவன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கினதாக தேவனுக்கு பதிலாக தேவனுடைய ஸ்தானத்தில் இந்த கன்றுக்குட்டிகளை உண்டாக்கினான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். And from the scripture we see that when the Israelites asked the high priest Aaron for a god that would go before them, he received the golden earrings out of the hands of the Israelites, and out of that molded a golden calf instead of their real god. அந்த கன்றுக்குட்டி எதற்காக முதலாவது உண்டாக்கப்பட்டது? Why was this golden calf first made? ஜனங்களுக்குள்ளே பொறுமை இல்லாத ஒரு அனுபவம் காணப்பட்டது. And the people there were not patient. தேவனுடைய வேலை வருகிற வரையிலும் அல்லது தேவ சித்தம் நிறைவேறுகிற வரையிலும் காத்திருக்க முடியாமல் பொறுமையை அவர்கள் இழந்ததை நாம் பார்க்கிறோம். We can see that the Israelites lost patience and they were not able to wait for the time of the Lord, nor were they able to do the will of God. ஆகவே நான் முதலாவது கன்றுக்குட்டி என்பதற்கு முதலாவது கொடுக்கிற ஆவிக்குரிய விளக்கம் தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பதற்கு பொறுமை இல்லாதவர்கள். Therefore the first explanation that I give for the term calf is they are not patient to wait for the time of the Lord. யாத்திராகமத்துல Exodus chapter 32 23 வாசிங்க. இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். For they said unto me, Make us gods, which shall go before us. For as for this Moses, the man that brought us up out of the land of Egypt, we wot not what is become of him. I said unto them, Whosoever hath any gold, let them break it off. So they gave it to me. Then I cast it in the fire, and there came out this calf. 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது when we read verse 25, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு போதும். And when Moses saw that the people were naked, for Aaron had made them naked unto their shame among their enemies. முதலாவதாக கன்றுக்குட்டி என்று நாம் சொல்லும்போது தேவனுக்காக தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க முடியாமல் பொறுமை இழந்த ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. first of all, when we say of a calf, it is an experience of losing their patience without waiting for the time of the Lord. கன்றுக்குட்டி என்கிற வார்த்தைக்கு நான் கொடுத்த முதல் அர்த்தம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஜனங்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் பொறுமையோடு காத்திருப்பார்கள். The first meaning that I gave for the calf is that the people in the world or the people everywhere will be waiting even for many years for goodness in this world. ஆனால் தேவ சமூகத்துக்கு போன மோசே திரும்பி வருகிற வரையிலும் அவர்களுக்கு பொறுமையோடு நாள் கணக்கில் காத்திருக்க முடியவில்லை. But they were not able to patiently wait for just a few days for Moses who had gone to God's presence. ஆனால் அதே வேளையில் At the same time, இதே இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எகிப்துல பார்வோனுடைய அடிமைத்தனத்துல வருஷக்கணக்காக அத்தனை கொடுமைகளை சகித்து பொறுமையோடு காத்திருந்தார்கள். the same Israelites in Egypt under Pharaoh's hand for many long years they were enduring much hardship. இப்ப கன்றுக்குட்டியுடைய முதல் அர்த்தம் உங்களுக்கு விளங்குகிறதா? Are you able to understand the first meaning of the calf? எகிப்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே அவனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலே வருடக்கணக்காக காத்திருந்தார்கள், எல்லா கொடுமைகளையும் அனுபவித்தார்கள். In Egypt, in bondage, under the cruel rule of Pharaoh for many long years, they were patiently living. அன்றைக்கு இவர்கள் தெய்வங்களை தேடவில்லை, கன்றுக்குட்டிகளை உண்டாக்கவில்லை, எகிப்திலே கன்றுக்குட்டிகளை உண்டாக்கவில்லை. Those days they did not go seeking after gods, neither did they make golden calves in the land of Egypt. ஆனா இன்றைக்கு வனாந்தரத்திலே
அந்த பரிசுத்தவான் திரும்பி வருகிற வரையிலும் அந்த நாள் கணக்கில் அவர்களுக்கு பொறுமையோடு காத்திருக்க முடியவில்லை. But in the wilderness, just for days, they were not able to wait patiently for the saint to return from God's presence. அதான் கன்றுக்குட்டி என்பதுடைய முதல் ஆவிக்குரிய அர்த்தம். உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து பொறுமையோடு ஜனங்கள் காத்திருப்பார்கள். There is a first spiritual meaning of the calf. For worldly things for many years they will be waiting patiently. அதே வேளையில் தேவனுடைய காரியங்களுக்காக நாள் கணக்கில் கூட ஜனங்களை காத்திருக்க இந்த எக்லோனின் ராஜா அனுமதிக்கவே மாட்டான். At the same time, this king of Eglon will never allow people, God's people, to wait even for days for receiving goodness out of the hands of the Lord. இதான் அதனுடைய முதல் ஆவிக்குரிய அர்த்தம். This is the first spiritual meaning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உலக பிரகாரமாக நாம் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளையும் உலகத்து ஜனங்களை நாம் எடுத்து பார்ப்போமானால், உலக பிரகாரமாக பல்வேறு காரியங்களுக்காக அவர்கள் காத்திருப்பதை நாம் பார்க்கலாம். Generally, when we consider the people in this world and the children of God, we see that they are waiting patiently for certain things in this world to be accomplished in their life. ஒரு குறிக்கப்பட்டதான ஒரு கலெக்டரையோ, ஒரு ஆபீசரையோ, ஒரு அதிகாரியையோ அல்லது ஒரு அமைச்சரையோ சந்திக்க போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose they are going to meet a particular minister or an official or a collector. பொறுமையோடு காத்திருந்து அந்த காரியங்களை அவர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். We can see that they are patiently waiting for the things to be done. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டியை உண்டாக்கின சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். Just remember the instance where the Israelites had made the golden calf. அவர்கள் தேவ சமூகத்திலே அவர்கள் காத்திருக்க பொறுமை இல்லாமல் கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். And they were not patient enough to wait in God's presence, and that was the reason why they had made that calf. அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது. They said, we do not know what happened to that Moses. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் வேண்டும். We need gods who can go before us. அதான் கன்றுக்குட்டி என்று நாம் பார்த்தோம். We saw that that was a calf. அதாவது நான் அந்த கன்றுக்குட்டிக்கு முதல் அர்த்தம் சொன்னேன். உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும், எவ்வளவு வருஷம் வேண்டுமானாலும் பொறுமையோடு காத்திருப்பார்கள். That is what I told you. For worldly things or worldly goodness, they will be waiting even though it may be some years. நான் நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு குறிக்கப்பட்டதான ஒரு சகோதரி ரேஷன் கார்டு விஷயமாக தாலுகா ஆபீஸுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு மேலாக அலைந்து கொண்டிருந்தார்கள். When I was in Nagarkoil, I know of a particular sister. For the sake of receiving or getting a ration card, she was going to and out of the taluk office for nearly 1.5 years. அவர்கள் என்னிடத்தில் சொன்ன காரியத்தை தான் நான் சொல்கிறேன். எந்த அதிகாரியை சந்திக்க போகிறார்களோ அவர்கள் இன்றைக்கு நாளைக்கு என்று சொல்லி இப்படியாக 1.5 வருடமாக அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். The thing that she conveyed me, that I am telling it to you now, she said that she was supposed to meet a particular official, but that official was delaying, saying, come today, come tomorrow, and so on. In this way, I had to be roaming and moving around that office for nearly 1.5 years. வேதத்திலேயும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு விதவையானவள் அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே தேடி அவள் என்ன செய்கிறாள்? தொடர்ந்து அவனிடத்திலே போய் பொறுமையோடு சந்தித்ததாக சொல்லுகிறார். In the scripture also, Lord Jesus Christ tells of a widow who went and stood before an unjust judge even though he was delaying. இப்ப இயேசு சொல்லுகிறார், ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியை தேடி அந்த விதவை தன்னுடைய காரியத்துக்காக, தன்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைப்பதற்காக எவ்வளவு பொறுமையோடு தேடி போனாள் என்று பாருங்கள். அதுபோல நீங்களும் தேவனிடத்திலே ஜெபிக்கிற காரியங்களுக்கு, தேவனிடத்திலே வேண்டிக் கொள்கிற காரியங்களுக்கு உங்களுக்கும் பொறுமை வேண்டும் என்கிற அர்த்தத்திலே தான் அந்த சம்பவத்தை இயேசு சொல்லுகிறார். Jesus was narrating the parable for his disciples so that they might know that they also had to patiently wait for the Lord to answer even though it was delayed, and told them saying, see how that widow, even though that unjust judge was delaying, she was continually troubling him. லூக்காவிலே வாசிக்கும்போது லூக்கா 18:3. Gospel according to St. Luke chapter 18 verse 3. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால், வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்ததும், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள்.
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? And there was a widow in that city, and she came unto him, saying, Avenge me of mine adversary. And he would not for a while, but afterward he said within himself, Though I fear not God, nor regard man, yet because this widow troubleth me, I will avenge her. Blessed by her continual coming, she weary me. And the Lord said, Hear what the unjust judge saith, and shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த எக்லோனின் ராஜா ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய கிரியை என்னவென்று சொன்னால், உலக பிரகாரமான காரியங்களுக்கு அந்த குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை எவ்வளவும் பொறுமையா இருக்க வைப்பான். ஆனால் தேவன் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு, இப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள பொறுமை இல்லாமல் காத்திருக்க விடாமல் பண்ணக்கூடியவன் தான் எக்லோனின் ராஜா. Therefore, if this king of Eglon is present alive in a child of God, he will allow that child of God to wait patiently, even though for a long time, to receive all the material needs of his family and himself. But concerning spiritual things and concerning things of God, he will never allow him to be patient, but he will impatiently act to receive things from God. இங்கே கன்றுக்குட்டி எதற்காக உண்டாக்கப்பட்டது? Here, why was that calf made? நாம் யாத்திராகமத்திலே படித்தோமே, இந்த இடத்திலே கன்றுக்குட்டி எதற்காக உண்டாக்கப்பட்டது? In the book of Exodus we read now, and why was this calf made there? ஜனங்களுக்கு காத்திருக்க முடியவில்லை, தேவனுக்காக தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க முடியவில்லை, பொறுமை இழந்தார்கள். The people there were not able to wait for the Lord and the time of the Lord, they were impatient. தேவனுக்காக காத்திருக்க முடியவில்லை. They were not able to wait for the Lord. தேவனுக்காக காத்திருக்க முடியாதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேற தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று கேட்கிறார்கள். Because they were not able to wait for their God, they asked Aaron saying, make gods for us. அதுக்கு தான் நான் சொல்லுகிறேன், உலக பிரகாரமாக நாம் எத்தனையோ காரியங்கள்ல பொறுமையோடு காத்திருக்கிறோம். That is why I said, according to this world, for many matters we are patiently waiting. ஒரு வியாதியஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் ஒரு மருத்துவமனைக்கு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு டாக்டரை போய் பார்க்கிறார், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கிறார். அந்த ஸ்பெஷலிஸ்ட் சில வியாதிகளுக்கு போன உடனே சுகம் கிடைக்கிறது இல்லை, எத்தனையோ மாதங்களாக எத்தனையோ வருஷங்களாக அந்த மருத்துவர் என்ன செய்கிறார், அந்த வியாதியஸ்தரை அலக்களித்துக் கொண்டே இருக்கிறார். Suppose a person is sick and he is going to consult a specialist for a sickness, he doesn't receive a healing immediately. It may take even years together, and whenever the specialist asks him to come and go, he does it. அப்ப ஜனங்க என்ன செய்யறாங்க, வியாதிஸ்தர்கள் என்ன செய்யறாங்க, மருத்துவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பொறுமையோடு என்ன செய்யறாங்க, அவர் சொல்றபடியெல்லாம் செஞ்சு அந்த வியாதி சுகமாகிறதுக்காக காத்து இருக்கிறாங்க. Therefore the people, because the doctors have advised them to come and go quite often, they are patiently waiting so that they may be cured of their sickness. இனி ஒருத்தருக்கு ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவங்க என்ன செய்யறாங்க, உலக பிரகாரமாக ஒரு வக்கீல்கிட்ட போறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. Now suppose there is a property dispute, for that sake they approach an advocate or a court. கோர்ட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது இல்ல. சில குறிக்கப்பட்ட கேஸ்கள் என்ன செய்கிறது, 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் அப்படி இழுத்து கொண்டே போகிறது. As soon as they go to the court, they do not get a justice for them. At times they have to wait for 10, 20 or 30 years for the case to come to an end. 30 வருடம் அப்படி இழுத்து கொண்டே போகக்கூடிய எத்தனையோ கேஸ்கள் இருக்கிறது. There are so many cases that are dragging for nearly 30 years. ஆனாலும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பணத்தை செலவழித்து பொருளை செலவழித்து அந்த மனிதர்களை தேடி நியாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலே அப்படி என்ன செய்கிறார்கள், அலைகிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். Yet the people expecting justice to be done to them, they spend money and also all their materials that they have, and they go seeking an advocate expecting good from them. அதுபோல படித்து முடித்து விட்டு அரசாங்க வேலை கிடைக்கும் என்று எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சு வச்சுட்டு அநேகர் என்ன செய்றாங்க, வருடக்கணக்காக காத்து இருக்கிறாங்க. Similarly, after completing their education, certain people have registered in the employment exchange and are waiting for years together to get a government job. நான் ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறேன். அதாவது உலக பிரகாரமாக நாம் என்ன செய்றோம், எத்தனையோ காரியங்களுக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கிறோம்.
I'm differentiating both these. For worldly things, we are waiting patiently for many years. ஆனா விசுவாச வாழ்க்கையில வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்ப நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு வியாதி ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரும்போது என்ன செய்யணும்? தேவன் சுகத்தை தர்ற வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கணும். Therefore, in our faith life also, when a believer falls sick, he has to wait patiently until the Lord comes down to heal him. இப்போ ஒரு சொத்து பிரச்சனை, Now there's a property dispute. அந்த பிரச்சனைக்கு வழக்குக்கு போகாமல், கோர்ட்டுக்கு கேஸுக்கு போகாமல் ஜெபத்துல வச்சிருந்து ஆண்டவர் அந்த காரியத்தில் நியாயம் செய்யற வரைக்கும், தேவன் அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். And without going to an advocate or to a court, they have to keep this matter in their prayers and wait until the Lord does justice to them. இப்படி தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியவில்லை. And nowadays people aren't able to wait until they receive the blessings from God and also goodness from God. இதுதான் கன்றுக்குட்டி என்பது. This is the calf. அப்ப எக்லோனின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பான் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க விடவே மாட்டான். Therefore, if the king of Eglon is alive in us, he will never allow us to patiently wait for the Lord to bless us, for the Lord to do good unto us, for the Lord to heal us, and also for the Lord to deliver us. அங்கேதான் கன்றுக்குட்டி உருவாகிறது. There the calf is formed. எங்களால காத்திருக்க முடியாது. We cannot wait. அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது எங்களுக்கு தெரியாது. We do not know what happened to that Moses. இப்பவே எங்களுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும். Right now you have to make gods that will go before us. இப்படி உண்டாக்கப்பட்டதுதான் கன்றுக்குட்டி. In this way that calf was made. ஆகவே இங்கே கன்றுக்குட்டி என்பதனுடைய முதல் அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அது சுகமா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை, ரெண்டு பேரும் ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது ஒரு சொத்து பிரச்சனை, அதுல இருந்து தேவன் ஒரு நியாயம் செய்யணும், அது வரைக்கும் காத்திருக்கிற அனுபவம். That is where we say that patiently waiting for the Lord to deal in our lives, that is a blessing from the Lord, some goodness from the Lord, or healing from the Lord, or some problem that in the family that has to be solved only by God. இந்த பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவத்தை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார். James says about the experience of patiently waiting. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. James chapter 5 verses 7 and 8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. Be patient therefore, brethren, unto the coming of the Lord. Behold, the husbandman waited for the precious fruit of the earth, and hath long patience for it, yet until he received the early and latter rain. Be ye also patient, establish your hearts, for the coming of the Lord draweth nigh. இனி யாக்கோபு 5:11 யோபு என்கிற மனிதனுடைய பொறுமையை குறித்து பேசுகிறார். Next, in James chapter 5 verse 11, he speaks about the patience of the man called Job. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. Behold, we count them happy which endure. Ye have heard of the patience of Job, and have seen the end of the Lord, that the Lord is very pitiful and of tender mercy. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எப்படி பொறுமையோடு இருக்க வேண்டும் என்கிற சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்கிறோம். And from this scripture passage we understand the truths as to how patient we have to be. அப்ப எக்லோனின் ராஜா உயிரோடு இருந்தால் இப்படி கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலைக்காக நம்மை பொறுமையோடு இருக்க விடவே மாட்டான். Therefore, if the king of Eglon is alive, he will never allow us to patiently wait for the Lord and for the work or the time of the Lord. ஆகவே தான் சில தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படுகிற வேளையில ஒரு வாரம் காத்திருக்கிறார்கள், 10 நாள் காத்திருக்கிறார்கள், கர்த்தர் சுகத்தை தரவில்லை என்று சொல்லி மருத்துவமனைக்கு போய் விடுகிறார்கள். That is why certain children of God, when they fall sick, they wait for 1 week or for 10 days, and in fact, if the Lord doesn't heal them immediately, they immediately go to a hospital. சிலர் விவாகத்துக்காக காத்திருக்கிறார்கள், கர்த்தர் ஏற்றதான ஒரு துணையை தரவில்லை, இதே சத்தியத்தில் ஒரு துணை கிடைக்கவில்லை, அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், புறஜாதிகள் இடத்துல போய், இந்துலையும் பல்வேறு மார்க்கங்களையும் போய் நாங்கள் என்ன செய்தோம், விவாகம் பண்ணோம், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், இத்தனை நாட்கள் காத்திருந்தோம், காரியம் நடக்கலை, கர்த்தர் ஏற்ற துணையை தரல, அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், வேற மார்க்கத்தில் போய் நாங்கள் விவாகம் பண்ணினோம்.
Similarly, certain children of God also will be waiting for the Lord to give a suitable match for them in the same faith. But after waiting for some time, they will say, I waited for the Lord to give me a proper match. But as He has not given me, I am leaving off this faith and going outside to the Gentiles, maybe to other denominations or also to other religions to get a suitable partner for me. எக்லோனின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தருக்காக, கர்த்தரின் கிரியைக்காக, கர்த்தரின் கரத்துக்காக அவன் நம்மை பொறுமையோடு காத்திருக்க விட மாட்டான். If the king of Eglon is alive in us, he will never allow us to patiently wait for the Lord, patiently wait for the working of the Lord in our lives. வேறு யாராயிலும் மனிதரையோ அல்லது குறிக்கப்பட்டதான சில பொருள்களையோ நபரையோ நமக்கு தெய்வங்களாக அவன் மாற்றி விடுவான். He will make some other people or some other things as our gods. இப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை நம்முடைய வாழ்க்கையில வேற யாராயிலும் ஒரு மனிதனுக்கு கொடுத்து விடுவது. And that is, we are giving the place that we have to give unto the Lord to some other men in our life. இங்கே அதான் சம்பவித்தது. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நிகராக ஒப்பாக இங்கே கன்றுக்குட்டி உண்டாக்கப்பட்டது. Here a calf was made which was made equal to the Almighty God. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இதோ தேவனுடைய சொந்த ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒப்பாக உருவாக்கி விட்டார்கள், சிருஷ்டித்து விட்டார்கள். God's own people had limited the God of heaven and earth, who created the heaven and earth, to a calf. கன்றுக்குட்டியும் எங்கள் தேவனும் ஒன்று என்பதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தமாக இருக்கிறது. The meaning of the term is, my God and this calf are one and the same. பல்வேறு சந்தர்ப்பத்திலே நாமும் கூட நம்முடைய சர்வ வல்லமையுள்ளதான தேவனை வேறு யாராயிலும் மனிதரையோ தெய்வத்தை போல நம்பி விடுகிறோம். தெய்வத்துக்கு சமமாய் நாம் மனிதர்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து விடுகிறோம். In certain instances, we too in our lives, we make certain men in this world equal to our God and have them as our God in our hearts. இரண்டாவதாக இதே வேத பகுதியில் கன்றுக்குட்டி என்பதனுடைய இரண்டாவது அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். இதே வேத பகுதியில் நாம் படித்தோம். அங்க என்ன சம்பவித்தது? பகைவர்கள் மத்தியிலே ஒரு அவமானம் உண்டானது கன்றுக்குட்டியின் மூலமாக. Second, from the same passage I tell you of another thing, there was a shame before their adversaries. அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 25. Exodus 32:25. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார். போதும். And when Moses saw that the people were naked, for Aaron had made him naked unto the shame among the enemies. ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக. So that the people were put to shame among their enemies. அப்ப பகைவர் என்று சொல்லும்போது இவர்கள் யார் என்று சொன்னால், இதற்கு வேத ஆராய்ச்சி கொடுத்த விளக்கம், தேவ ஜனங்கள் பகைக்கக்கூடியவங்க அல்ல. இந்த பகைவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் கர்த்தரை பகைக்கக்கூடியவர்கள். And the explanation given by the biblical scholars for the enemies is that not the enemies of the people of God, but those who hate the Lord. கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். Those who have not accepted the Lord God as their own God. தேவனாகிய கர்த்தரை மெய்யான தேவன் என்று விசுவாசிக்காதவர்கள். Those who do not believe that the Lord God is a true God. இந்த தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பேசி கிரியை செய்யக்கூடியவர்கள். Those who speak and work against this Lord God. இதான் பகைவர்கள். These are the enemies. இப்ப இந்த உலகத்தில் உள்ளவங்களை பாருங்க. புறஜாதிகள்ல பலர் என்ன செய்றாங்க? இப்ப நம்ம கர்த்தரையோ கர்த்தராகிய இயேசுவையோ யார் என்ன செய்யறது இல்ல, தேவனாக ஏற்றுக்கொள்றது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்ல. உலகத்து ஜனங்கள் அங்கீகரிக்கிறது இல்ல. In this world we can see the heathen do not agree and accept that Lord Jesus Christ is the Lord God. இப்ப நீங்க ஒரு புறஜாதிகள் மத்தியில வேலை பார்க்கறீங்க, புறஜாதிகள் மத்தியில குடி இருக்கிறீங்க. அப்ப என்ன செய்வாங்க? உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து நீங்க வெந்தோஸ் விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி உங்களுடைய நடவடிக்கை வைத்து அவங்க ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பாங்க. Now you work and you live among the heathen. The people around you would have had a calculation in their mind saying, oh, Pentecostal believers will be of this sort. இப்போ ஒரு குறிக்கப்பட்ட விசுவாசி ஒரு பொருளை திருடி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்க. இல்ல ஒரு புறஜாதி மனிதனிடத்துல பணத்தை கேட்டு வாங்கிட்டு திருப்பி தரலன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose a particular believer has stolen something, or a believer has borrowed money from another heathen and has not repaid it back at the right time. ஒரு இடத்துல ஒரு காரியம் சம்பவித்தது. A thing took place in a place. விசுவாசிகள் சில இடத்துல கடன் வாங்கினார்கள். Certain believers had borrowed from some others. அப்ப அந்த புறஜாதிகள் என்ன செஞ்சாங்க? இவங்க சர்ச்சுக்கு போறவங்க, பெந்தகோஸ்தே சபைக்கு போறவங்க, அதனால இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி எந்த விதமாக இதையும் பத்திரத்தில் ஒண்ணு எழுதி வாங்கல, ஒண்ணுமே எழுதி வாங்கல, நம்பிக்கையின் பேர்ல கொடுத்து விட்டார்கள் ஒரு பெரிய தொகையை. And the heathen, trusting that these are Pentecostal believers and so they won't lie and they will be faithful, without any written deeds, they gave them a huge amount of money as on loan. இப்போ கொஞ்ச நாட்கள் இவங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய நிர்வாகம் இல்லை. இந்த விசுவாசிகளுக்கு வைத்து கொண்டு தராம இல்ல,
திருப்பி கொடுக்கக்கூடிய நிர்வாகம் இவங்களுக்கு இல்ல. The believers did not have the ability to repay it back. It was not that they had the money and did not have the mind, but they did not have the ability. அப்ப சில வருஷங்கள் என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு தர்றோம், நாளைக்கு தர்றோம், அடுத்த மாசம் தர்றோம், இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. For some time they were telling, I'll be giving you today or tomorrow or after some months. அப்ப அவங்க பொறுத்து பார்த்து, பணம் கொடுத்தவங்க பொறுத்து பார்த்து ஒரு லிமிட்டுக்கு வந்த, ஒரு எல்லை வரைக்கும் வந்த பிற்பாடு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பணம் கொடுத்தவங்க கடினமா அவங்க இடத்துல பேச ஆரம்பித்தாங்க. Therefore the one who had lent the money waited for some time, but after that they became impatient and spoke to them very rudely. கடினமா பேசணும்னு கணவன் ரெண்டு பேருமே விசுவாசி தான். இந்த கணவனும் மனைவி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நீங்க எங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போய் பாத்துக்கோங்க, நாங்க உங்ககிட்ட பணம் வாங்கவே இல்லை, முடிஞ்சதை பாருங்க அப்படின்னாங்க. As the people who had lent the money spoke very rudely with them, both these, that is the husband and wife, they were believers. The husband told unto the person, what proof have you got that you have lent us money? If possible, go to the court and try to get it back from us. உடனே என்ன செஞ்சாங்க, கடன் கொடுத்தவங்க நேரா என்கிட்ட வந்தாங்க. Immediately the financier who had lent the money came to me. என்ன சபைக்கு, இந்த சபைக்கு தானே அவங்க கூட்டத்துக்கு வர்றாங்க. For they were coming to that church. அப்ப உங்க சபையில் உள்ள விசுவாசிகளை பணத்தை வாங்கினாங்க, அவங்க பெந்தோசேக்காரங்கிற நம்பிக்கையில நான் மற்றவங்கள்ட்ட எழுதி வாங்கியிருக்கிறேன், இவங்ககிட்ட எழுதி வாங்கல, அப்படியே கொடுத்தேன், இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதாங்க. They came to me and were bitterly saying, trusting that these people are Pentecostals and they will be faithful without getting any written agreement from them. I had lent them this money, but now they are not returning it back to me. அவங்க கேக்குறாங்க, உங்க பெந்தோசே சபை இப்படிதான் சொல்லுதா, உங்க சத்தியம் இப்படிதான் சொல்லுதா, உங்க இயேசு இப்படிதான் சொல்லி இருக்கிறாரா? They were asking me, is this what your Pentecostal church teaches you? Is this what your truth teaches you? Or is this what your Jesus taught you? இப்ப என்னாச்சு, இதுதான் பகைவருக்குள்ள அவமானம் உண்டாகத்தக்கதாக. This is the thing, getting shame before their enemies. நம்முடைய சுபாவங்கள் மூலமாக நம்முடைய இப்ப ஒரு பெந்தோசே விசுவாசி, ஒரு பெந்தோசே ஊழியர் இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு என்ன செய்றாங்க, ஜனங்க விரும்புறாங்க, ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. The people like and the people expect that this is the way a Pentecostal believer or a Pentecostal worker of God should behave. இங்க நீங்க இந்த வேத பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா, புறஜாதிகள் மத்தியில அவங்க எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ஆரோன் என்ன செஞ்சுதான், தேவ ஜனங்களுக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கியிருந்தான். Here in the scripture passage we see that Aaron had put the people of God to shame so that the Gentiles were speaking ill about them. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாம் கவனத்தோடு எடுத்து வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Therefore it is necessary that every step that we as children of God take should be very careful. நம்மை பார்க்கலாம், அதான் சொல்ல போனா பிசாசுக்கே வேதம் தெரியுது பாருங்க, பிசாசுக்கே வேதம் நல்லா தெரியுது, அதுபோல உலகத்தாருக்கும் வேதம் ஓரளவுக்கு தெரியும். We can say that the devil knows the scripture very well. Similarly, the people in this world also know the scripture. அப்ப பாருங்க, உலகத்தார் புறஜாதிகளோட என்ன செய்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இருக்கணும் அப்படின்னு அவங்க எப்படியா இருப்பாங்க அது வேற விஷயம். ஆனா ஒரு கிறிஸ்தவன், அது ஒரு பெந்தோசே விசுவாசி இப்படித்தான் இருக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. A Pentecostal believer should, or a worker of God should behave like this, and they will behave as they like, but it's not a matter for them. They will be looking at us carefully. புறஜாதிகள் மத்தியில மாத்திரமல்ல, நீங்க மற்ற கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த மற்ற கிறிஸ்தவ சமுதாயத்திலே கூட அவங்க கூட சொல்லுவாங்க, நீங்க ஒரு பெந்தோசேக்காரங்க இதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. Not only the heathen, you consider Christians of other denominations also, they will come and ask us, you're Pentecostal people, you aren't expected to do like that. நான் நாகரில் ஒரு குறிக்கப்பட்ட லோக்கல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, when I was doing the work of the Lord in a particular faith home in Nagarkoil, இது போல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு ஆர்சி கிறிஸ்தவர்களுக்கும் நம்முடைய விசுவாசிக்கும் ஒரு பிரச்சனையானது. There was a problem between our believer and an RC Christian in giving and taking. அப்போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நம்முடைய விசுவாசிகள் சில கெட்ட வார்த்தைகளுடைய வாயிலிருந்து வந்து விட்டது. Our believers used certain பெரிய ஒரு வாக்குவாதத்துல வந்து விட்டது. In an argument, our believers spoke certain filthy words. உடனே என்ன செஞ்சாச்சுன்னு சொன்னா, அந்த ஆர்சி, அது ஒரு சகோதரி, அந்த குடும்பமே நேரா ஃபெய்த்தவங்க வந்துட்டாங்க. ஃபெய்த்தவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, இவங்க என்ன இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க, நாங்க ஆர்சிக்காரங்க நான் பேசலாம், இவங்க பெந்தோசேக்காரங்க அப்படி பேசலாமா, இவங்களை சபைக்குள்ளே ஏத்தாதீங்க, எனக்கு காசு போனாலும் பரவாயில்ல, இவங்களை நீங்க ஃபாதர் நீங்க சபைக்குள்ள ஏத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. The other party, that is the RC family, the entire family came to me to this faith home and told, we as RC people can speak those foul words, but they are Pentecostals, can they speak these words? Are they allowed to speak such words? So hereafter, Father, you should never allow them into this church. அவங்க சொன்னாங்க, எனக்கு காசு கூட போனா பிரச்சனை இல்லை, போனா போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை,
ஆனா என்ன செய்யக்கூடாது, இவங்க இனி பெந்தோஸ்தே கோயிலுக்கு வர தகுதியே கிடையாது, வரக்கூடாது, இவங்க நுழையக்கூடாது. They told that they aren't worried about spending money also, but they were very particular about that hereafter those Pentecostal believers should not step into the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பகைவருக்குள் அவமானம் உண்டாகத்தக்கதாக, தேவனுடைய நாமத்தை பலரும் தூசிக்கத்தக்கதாக, பழிக்கத்தக்கதாக நம்முடைய ஜீவியம் இல்லாத அளவுக்கு, நம்முடைய சுபாவம் இல்லாத அளவுக்கு நாம் காக்கப்பட வேண்டும். Therefore we should be kept that our nature and our life should not be as a shame among our enemies. ஆனால் எக்லோனின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பானால் நம்முடைய ஜீவிதத்தில் என்ன செய்வான், பகைவருக்குள்ள தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடிய, அவமானப்படக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துகிட்டே இருப்பான். Therefore, but if the king of Eglon is alive in us, he will bring certain things in our life that brings a reproach upon us, and also we are put to shame before our enemies. இப்போது ஒரு கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னார்கள், எத்தனை பேர் அதை கவனிச்சீங்களே தெரியல. Last week a sister came to testify. I do not know how many of you listened carefully. கொஞ்ச நாட்களாக கடன் இருந்தது அவங்களுக்கு. அந்த கடனை என்ன செய்தார்கள், தங்களுடைய சொந்த வீட்டை வித்து அவங்க அந்த கடனை ஃபுல்லா அடைச்சு முடிச்சாங்க. கையில பெருசா ஒன்றும் மிச்சம் இல்லை. For some time she was suffering with debts. Later she decided to dispose her house, and thereby she went forward and disposed her house and settled all the dues, and she has nothing left now. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. That is what the scripture says. நீ ஒரு இடத்துல ஒருத்தனிடத்துல கடன் வாங்கி இருந்தாயானால் அந்த கடன் என்ன செய்யக்கூடாது, அப்படியே இழுத்தடிச்சிட்டே போகக்கூடாது. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று கொடுன்னு இயேசு சொல்றாரு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கொடுத்துரு. Jesus says, suppose you borrowed something from somebody, you must not just drag it along, but as much as possible, you have to sell off whatever you have and settle all the dues. வாங்கும்போது இன்னைக்கு பேசுவாங்க, ரொம்ப டேஸ்டா பேசி அப்படியே இன்னைக்கு பேசி வாங்குவாங்க. ஆனா கேட்க போகும்போது அவங்களுடைய சுபாவம் எல்லாம் மாறும். When they borrow, they will be speaking pleasant words and polite words, but when they are expected to return, and when the man who has lent them comes to ask for the money, their countenance will fall. இப்படி யாருடைய பணத்தையாவது வாங்கி வைத்துக் கொண்டு வருடக்கணக்காக கொடுக்காமல் நாம் இழுத்தடிப்போமானால் நம் மூலமாக பகைவர்களுக்குள்ளே தேவனுடைய நாமம் அவமானப்படுத்தப்படுகிறது. In this way, suppose we have borrowed money from others and we are using delaying tactics, then by our deeds and by our life, the name of the Lord is being put to shame against our enemies. நான் சொல்றது எல்லா பாவ சம்பந்தப்பட்ட காரியத்துக்கும் பொருந்தும். அப்ப தேவனுடைய ஜனங்களை குறித்து, பெந்தோஸ்தே ஜனங்களை குறித்து உலகத்தார் பிரஜாதிகள் கூட அவங்க இப்படித்தான் இருப்பாங்க என்று இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். What I say is suitable for all types of sins. Therefore all the heathen expect that the people of God, in particular the Pentecostals, should behave in such a way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy அப்ப name. எக்லோனின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருக்கும்போது தேவனுடைய நாமத்துக்கு பகைவர்கள் மத்தியில், பிரஜாதிகள் மத்தியில் ஒரு அவமானம் உண்டாகக்கூடிய கிரியையை அவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொண்டே இருப்பான். Therefore, if the king of Eglon is present in our life, he will bring certain deeds in our life that brings a shame to the name of the Lord among the enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உலகத்து ஜனங்கள், உலகத்து பிள்ளைகள் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். The people of the world and the children of the world can walk according to their whims and fancies. ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய, பெங்களூர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விசுவாசியை குறித்து சிலர் இப்படி சொன்னார்கள். Certain people had given such a comment about a believer who was working in the IT sector in Bangalore. உலகத்து பிள்ளைங்க எப்படி இருக்கலாம்? The people of this world can behave like that. உங்க பெந்தோஸ்தே பிள்ளைகள் இப்படி இருக்கலாமா, இதை செய்யலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா என்று கேட்டார்கள். They asked, people in this world can behave like that, but can a Pentecostal believer behave in this way? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே கன்றுக்குட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையில இந்த எக்லோனின் ராஜா உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் பகைவருக்குள்ள அவமானம் உண்டாகக்கூடிய காரியத்தை நம் மூலமாக செய்ய வைப்பான், நம்மை கொண்டு செய்ய வைப்பான். Therefore, if this king of Eglon is alive in us, that is a calf, he will make us to do certain things that brings a shame for us before our enemies. அடுத்தபடியாக கன்றுக்குட்டியை குறித்து நாம் பார்க்கும்போது, when we see the next matter about a calf, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களிலே அங்கே ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். in 1 Kings chapter 12 verse 27 and 28, we see a calf was made there too. அங்கேயும் தேவ ஜனங்களுக்காகத்தான் அந்த கன்றுக்குட்டி தேவனுக்கு பதிலாக ஒரு தெய்வமாகத்தான் உருவாக்கப்பட்டது.
There too a calf was made for the people of God instead of their God. எப்படி ஆரோனின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுக்கு பதிலாக தேவனுடைய ஸ்தானத்தில் இந்த கன்றுக்குட்டி உருவாக்கப்பட்டதோ, As this calf was made instead of their God for the Israelites by Aaron, அதே போன்று யெரொபெயாம் என்கிறதான தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு சாதாரண வேலைக்காரனா இருந்தான். தேவன் தான் அவனை ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தினார். similarly Jeroboam was a servant. It was God who had exalted him. தன்னை ராஜாவாக உயர்த்தின தேவனுக்கு அவன் செய்த துரோகத்தை பாருங்கள். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தேவ ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக தேவனுக்கு பதிலாக இந்த கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் உங்களுடைய தெய்வம் என்று சொல்லிவிட்டான். And look at the treachery that he did to the Lord God who had exalted him to be king. He made a calf and asked the people of God to worship it, saying, "This is your God." 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். 1 Kings chapter 12 verses 27 and 28. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி, If this people go up to do sacrifice in the house of the Lord at Jerusalem, then shall the heart of this people turn again unto their God, even unto Rehoboam king of Judah, and they shall kill me and go again to Rehoboam king of Judah. Whereupon the king took counsel and made 2 calves of gold and said unto them, It is too much for you to go up to Jerusalem. Behold the gods, O Israel, which brought thee up out of the land of Egypt. இங்கே கன்றுக்குட்டி என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தன்னுடைய ஸ்தானத்தை, அந்த ராஜஸ்தானத்தை தக்க வைப்பதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் கன்றுக்குட்டிகளை தெய்வமாக, தேவனுக்கு சமமாக ஏற்படுத்தினான். Here we see that he had made 2 golden calves which he made it by which he equaled it with God, so that his royal post, that is his kingship, is kept preserved safely. ஒரு காரியத்தை இந்த யெரொபெயாம் மறந்து விட்டான். Jeroboam had forgotten one thing. சாதாரண வேலைக்காரனாய் காணப்பட்ட அவனை கன்றுக்குட்டி அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தான் ராஜாவாய் உயர்த்தினார். It was not a calf, but the Almighty God who had elevated him to be the king when he was an ordinary servant. தேவன் தன்னை, வேலைக்காரனாய் இருந்த தன்னை தேவன் ராஜாவாக உயர்த்தினார் என்று சொன்னால், அந்த ராஜஸ்தானத்தை தேவன் பாதுகாப்பார் என்கிறதான விசுவாசம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. He was elevated from a servant to be a king by the Lord God, but he did not have the faith in God that the Lord God who had given him this kingship will be able to preserve him as the king. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சோதனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது அவன் என்ன செய்தான்? தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக, தேவனை விசுவாசிப்பதற்கு பதிலாக, இங்கே தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைப்பதற்காக தேவனுடைய ஸ்தானத்தில் இந்த கன்றுக்குட்டியை தெய்வத்தை ஏற்படுத்தினான். When there was a problem or a difficulty or a temptation, instead of relying on his God and being safe in the arms of God, he had trusted in that calf and made it equal with God. அதுபோல இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போமானால், சாதாரண நிலவரத்தில் காணப்பட்ட நம்மை ஆண்டவர் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தி பல்வேறு ஆசீர்வாதங்களை, ஸ்தானங்களை, இந்த உலகத்தில் பல்வேறு ஸ்தானங்களை, பட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Similarly, when we consider our lives, we were in a very low estate, but the Lord God has lifted us up and has given us posts and positions in this world. இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல தேவனுடைய பிள்ளைகளுடைய கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்ப்போமானால், when we look at the past of many children of God who were occupying high posts today, அதுபோல பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இன்றைக்கு காணப்படுகிற பல தேவனுடைய பிள்ளைகளுடைய கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்ப்போமானால், similarly, if we look back at the past of many people of God who were quite rich today, சாதாரண நிலவரத்தில் காணப்பட்ட அவர்களை தேவனே, தேவனாகிய கர்த்தரே உயர்த்தினார். it was the Lord God who had lifted them up from that very low estate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் அவர்கள் உயர்த்தப்பட்ட பிற்பாடு தங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, தங்களுடைய வியாபாரத்திலோ, அல்லது வேற ஏதாவது தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை, போராட்டம் என்று வரும்போது,
But after they have been lifted up in their work or in their business, when they encounter new problems and temptations, இப்ப வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனை வருது என்று வைத்துக் கொள்ளுங்கள். suppose there's a problem in the place where you work, வேலையே போற மாதிரி ஒரு சூழ்நிலை, it may be costing your job too. அதுபோல ஒவ்வொரு காரியத்திலும் Similarly in every matter. உடனே என்ன செய்வார்கள்? உலக பிரகாரமாக ஒரு மந்திரியை அல்லது உலக பிரகாரமாக ஒரு பெரிய மனிதனை தேடி சென்று அவர்களிடத்திலே போய் என்ன செய்வார்கள்? உதவிக்காக, இரக்கத்துக்காக, உதவிக்காக போவார்கள். Immediately they will approach a big minister or a high official for help so that they do not lose their job. இப்ப தேவனுடைய ஸ்தானத்துல ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. தேவன்கிட்ட ஜெபிச்சு தேவனிடத்துல, ஆண்டவரே சாதாரண இடத்துல காணப்பட்டேன், இன்னைக்கு நீர் தான் என்னை உயர்த்தினீர், இன்றைக்கு இருக்கிற எல்லாம் நீர் கொடுத்தது. And instead of giving the honor to God, they make a calf. They should have gone and told the Lord, Lord, it was you who brought me to this level when I was in a very low stage. யாக்கோபு சொல்லுகிறான் பாருங்க, கோலும் கையுமா என்ன செய்தேன்? இந்த ஆற்றை கடந்து போனேன். இப்ப என்ன செஞ்சாரு ஆண்டவர்? 2 பரிவாரங்களோடு திரும்பி வர உதவி செஞ்சார். We can see what Jacob said, I crossed this brook with my hand, a staff in my hand, but now the Lord has made me to return with 2 bands. ஆகவே தான் உபாகமத்தில் கூட கர்த்தர் சொல்றாரு, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்தவர் கர்த்தர். Similarly in Deuteronomy also the Lord says that what today you are, it is the Lord who had helped you to earn so much. இந்நாளில் உனக்கு என்ன உண்டாயிருந்தாலும் சரி, Whatever you have today, அது பட்டம், பதவி, ஸ்தானம், ஐஸ்வர்யம், கல்வி, எதுவா இருக்கட்டும், it may be your education or qualification or your position or your property, whatever it may be. உபாகமம் 8ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 8 verse 17-18 வசனங்கள். verses 17 and 18. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். And thou say in thine heart, my power and the might of mine hand hath gotten me this wealth, but thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee power to get wealth, that he may establish his covenant which he sware unto his fathers, as it is this day. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, As it is this day, எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர். it is the Lord who gave you everything. அந்த மனதை, அந்த நினைவை நாம் மறக்கும் போது, அல்லது அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை நாம் மறக்கும் போது, நம்முடைய ஜீவியத்தில் என்ன செய்வோம்? நாம் கன்றுக்குட்டியை உருவாக்குவோம், தெய்வங்களை உருவாக்குவோம், அல்லது ஏதாயிலும் மனிதர்களையோ அதிகாரிகளையோ பெரிய ஆட்களையோ நம்முடைய ஜீவியத்தில் தெய்வமாக மாற்றி விடுவோம். When we forget this thing, we will make a calf, or we will make some other god, or we will make some high people occupying some high positions as gods in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்போ ஒரு ஸ்தானத்தை தக்க வைப்பதற்காக இப்ப பாருங்க, சிலர் என்ன செய்றாங்க? டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்ங்கிறதுக்கு என்ன செய்றாங்க? மந்திரியை தேடி, அமைச்சர்களை தேடி, மந்திரியுடைய பிஏவை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாங்க. Suppose if a person wants to get a transfer to a place of his choice, he goes seeking ministers and PA of minister too. அப்ப இந்த காரியத்தை செய்யணுமானா என்ன செய்யணும்? இந்த அமைச்சரால தான் முடியும். இந்த அமைச்சர் காரியத்தை செய்யணும், இந்த பிஏவை பிடிக்கணும், அல்லது அவருடைய சொந்தக்கார பிடிக்கணும், இவங்களை பிடிச்சாதான் இந்த காரியம் நடக்கும். If we want to get this thing done, we have to contact the minister. To contact that minister, I have to first contact the PA. Only then will my work be done. உலகத்தில் ஒரு பட்டம் பதவியை பெறுவதற்காக, இருக்கிற ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள்? தெய்வங்களை உண்டாக்கி கொள்கிறார்கள். To receive degrees and positions in this world, and also to keep the position that they have, they are making calves. அதுபோல ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கிற அந்த வார்த்தை கவனி, இந்நாளில் உனக்கு என்னெல்லாம் இருக்குதோ, இந்நாளில் உனக்கு என்னெல்லாம் இருக்குதோ, பிள்ளைகள் முதற்கொண்டு, பிள்ளைகளை கூட கர்த்தர் தான் கொடுத்தார். Similarly, we can say in our spiritual life also, as it is written in the scripture, as it is this day, whatever you have for today, including the children that has been given to you by God. ஏன்னா விவாகமான எல்லாருக்கும் பிள்ளைகள் இல்ல உலகத்துல. For not all married couples have children in this world. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். Today many couples in this world are childless. அப்ப வேதம் என்ன சொல்லுது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். The scripture says the children are an inheritance of the Lord. சங்கீதத்திலே படிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். In Psalms we read the children are the inheritance of the Lord. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். The fruit of the womb is a reward from God. அது உலக மருத்துவத்திலேயோ அல்லது அது அப்படியோ இப்படியோ எப்படியோ இல்ல.
It is not by the help of medicines in this world. இந்த ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கலாம், அந்த ஸ்பெஷலிஸ்ட பார்க்கலாம், இந்த மருந்து சாப்பிடலாம், அந்த மருந்து சாப்பிடலாம் என்று அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Many people are running to this specialist and that specialist and trying to eat the medicines prescribed by them. அதான் தெய்வங்களை உண்டாக்கிக் கொள்றது. That is making gods for themselves. வாசிங்க. சங்கீதம் 127:4. Psalm 127 verse 3 in English. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Lo, children are an heritage of the Lord, and the fruit of the womb is his reward. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are the heritage of the Lord. அது 2 பிள்ளைகளா இருந்தாலும் 4 பிள்ளையா இருந்தாலும் இல்ல ஒரே பிள்ளையா இருந்தாலும் இந்நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ, இந்நாள்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. It may be 2 children or 4 children or just a child, but whatever you have today, everything is being given by the Lord. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். The fruit of the womb is his reward. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல தான் காத்திருக்க வேண்டும். So you have to wait in the presence of God. இப்ப சிலருக்கு விவாகமாகி குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் அவங்க என்ன செய்றாங்க, தெய்வங்களை உண்டாக்கி கொள்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்பெஷலிஸ்ட பார்க்கலாம், இந்த ஸ்பெஷலிஸ்ட பார்க்கலாம், அப்படி அதை செய்யலாம் இதை செய்யலாம், இதான் தெய்வங்களை உண்டாக்குறது. Suppose people who are married do not have children, immediately they try to go to this specialist and that specialist. That is, they are making gods for themselves. ஏன்னா தேவனுக்கு சமமாக நீ வேற யாரையும் விசுவாசிக்கிற, அல்லது ஒரு பொருளை ஒரு மருந்து நீ விசுவாசிக்கிற. Because you believe something else, maybe a medicine also instead of God. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Lo, children are an heritage of the Lord. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். The fruit of the womb is his reward. அவர் பார்த்து கொடுத்தாதான் உண்டு, இல்லனா இல்ல. If he gives, you can have children, or else you cannot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜீவியத்துல இன்றைக்கு நமக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தார் என்கிற நன்றி உணர்வோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் எப்போதும் காணப்படணும். விசேஷமா நீங்க அதை உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும். Therefore, we must be very grateful to the Lord, saying, whatever I have today, it's been given by the Lord, and you also have to teach those things to your children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy இப்போ name. ஞானம் இல்ல, ஒரு பிள்ளைக்கு ஒரு பாடம் வரல, ஒரு சப்ஜெக்ட் வரல, ஃபெயில் ஆகிட்டே இருக்குது, ஞானம் இல்ல, சில காரியங்கள் மனதுல ஏறல, அந்த ஞானத்துக்காக தேடி என்ன செய்யக்கூடாது, ஒரு தெய்வத்தை நீ உண்டாக்க கூடாது. நீ என்ன செய்யணும்னு சொன்னால், ஞானத்தில் ஒருத்தன் குறைவுள்ளவனாக இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. Similarly, if your children lack wisdom and is weak in some subjects, immediately you should not make some other gods. But what the scripture says is that if any one of you lack in wisdom, you must ask of the Lord. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் அவரிடத்திலே கேட்க கடவன். If any of you lack wisdom, let him ask of God that giveth to all men liberally and upbraideth not. அப்ப இங்க கன்றுக்குட்டி எதற்காக உண்டாக்கப்பட்டது? Here, why was a calf made? தன் ஸ்தானத்தை காற்றுக்கொள்வதற்காக. To keep his position. இரண்டாவது காரியம் அதிலே சொல்லப்பட்டிருக்குது, என்னை கொன்று போடுவார்கள் என்று சொல்லிதான் கன்றுக்குட்டியை உண்டாக்குறான். The second point also is written in that passage itself. He made a calf saying, or else they may kill me. ஒன்று தன் ஸ்தானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, First, to keep his position. இரண்டாவது அவர்கள் என்னை கொன்று போடுவார்கள். Second, he feared that they will kill him. அப்போ ஜீவனுக்காக, For his life. உயிரை பாதுகாக்கிறதுக்காக. To keep his life. அதனாலதான் இன்றைக்கு வியாதிகள் வரும்போது, ஒரு விபத்து சம்பவிக்கும் போது, ஒரு ஆபத்து சம்பவிக்கும் போது என்ன செய்யறோம்? தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறது இல்ல. தேவன் சுகத்தை கொடுப்பார், தேவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் என்று காத்திருக்கிறது இல்ல. That is why today when somebody falls sick, or if there is some danger, or if they are involved in accidents, they do not wait for the Lord saying, the Lord will heal me and deliver me. இப்ப பாருங்க, பெரிய சிஸ்டருக்கு கட்டி வந்து இருக்கிறாங்க. Now our elder sister is suffering with an abscess. எந்த மருத்துவமனைக்கும் போகல, She did not visit any எந்த hospital. மருந்தையும் எடுக்கல. She did not take any ஆனா medicine. ஆண்டவர் சுகமாக்கி கொண்டு வருகிறார். But the Lord is healing her. இப்படி இன்றைக்கு மிஷன்ல எத்தனையோ பரிசுத்தவான்களும் தேவனுடைய பிள்ளைகளும் எவ்வளவு கொடூரமான மரணத்துக்கு எதுவான வியாதி வந்தாலும், அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய சுகத்துக்காக காத்திருக்கிறார்கள். Today in our mission we can see many saints of God, they are now sick and they are in chronic sickness also, yet they haven't visited any doctor or hospital, they are just waiting for the Lord to heal them. நம்முடைய மத்தியில ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார், பக்கத்துல தான், உங்களுக்கு மதரசன்ல ரொம்ப வருஷம் இருந்தவர், உங்களுக்கு தெரியும், நான் பேர சொல்ல விரும்பவில்லை. அவர் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, ஒரு வாரம் கூட அவர் தாங்க மாட்டாரு, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவருக்கு இயங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. There is a saint among us who had been here and most of you would have been knowing him. Now he is sick. The doctors have said that both his kidneys are not functioning. அப்படி ஒரு சம்பவம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்தா என்ன செய்வாங்க? உடனே ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக
ஐயோ இந்த வியாதி என்னை கொன்று போடும், இந்த வியாதி என்னை கொன்று போடும் என்று சொல்லி தெய்வங்களை உண்டாக்கி விடுவார்கள். மருத்துவர்களை தெய்வமாக்கிடுவாங்க, மருந்த தெய்வமாக்கிடுவாங்க. If suppose a believer has the same sickness, immediately they say, oh, I might die because of this sickness. Thinking so, they will make gods for themselves. That is, they will be considering medicines as the gods. ஆனா அவங்க சொன்ன பிற்பாடும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அவர் இருக்கிறார். அவர் சொல்றார், என்கிட்ட தனியா பேசும்போது சொன்னார், அவங்க சொன்னதுக்கு முன்னாடி நான் எப்படி ஊழியம் செஞ்சனோ அதுக்கு அப்புறம் இப்ப நான் செய்யற ஊழியம் தான், முன்ன பார்க்கல இப்பதான் நான் அதிக ஊழியம் செய்யறேன்னு சொன்னார். And a saint who was sick is still alive. It might be, I think, some 10 years around. After now he is doing the work of God. He was telling to me that 10 years ago also I was not able to do the work of God as I am doing it today. அதாவது 2 கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படிலாம் கர்த்தருக்காக பாடுபட்டனோ, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சனோ அதை பார்க்கலாம். இந்த 2 கிட்னி போன பிற்பாடு இப்ப அதிகமான ஊழியத்தை ஆண்டவரோட அதிகமான ஊழியத்தை செய்யறேன், ஆண்டவரோட இருக்கிறேன். That is, he was meaning that before I had my kidneys proper, all right, I was doing the work of God. But now, after my kidneys have failed, I am doing the work of God in a better way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதனால நம்முடைய ஜீவியத்திலே நாம் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. Therefore, we have to examine a thing in our lives. இங்கே கன்றுக்குட்டி எதை வெளிப்படுத்துகிறது? What is the calf revealed here? எப்போது இந்த கன்றுக்குட்டி உண்டாக்கப்பட்டது? When was the calf made? ஒன்று தன் ஸ்தானத்தை காத்துக்கொள்வதற்காக, First, to keep his position, இரண்டாவது தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்வதற்காக, and second, to save his life. ஆகவே எக்லோனின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால், Therefore, if the king of Eglon is alive in us, ஸ்தானங்களை காத்துக்கொள்வதற்காகவும் ஜீவனை காத்துக்கொள்வதற்காகவும் தெய்வங்களை உண்டு பண்ண சொல்லுவான். he will make us to make gods to keep our positions and to save our life. மனிதரையோ அல்லது குறிக்கப்பட்ட ஒரு பொருளையோ தெய்வமா மாத்திடுறது. That is converting man or some particular thing as a god. ஏனென்றால் இங்க 2 இடத்திலும் கன்றுக்குட்டி தேவனுக்கு சமமாகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. For in both these places a calf was made to be made equal with God. இப்ப பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, உயிரை கொடுத்தவங்க இவங்க தான் எங்களுக்கு தெய்வம், இவங்க இல்லன்னா நாங்க அன்னைக்கே செத்து போயிருப்போம் அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. சிலரை குறித்து, சில மனிதர்களை குறித்து. Certain people will be telling about some other people as that they are gods, for had they not interfered in in our lives, we would have passed away long ago. ஒருவேளை ஒரு குறிக்கப்பட்ட மனிதர் மூலமாக உங்களுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டாலும் கூட, நான் சொல்றது மருத்துவத்தின் மூலமாக இல்ல, வேறு விதத்துல ஒரு ஆபத்துல இருந்து உங்களை யாராவது காப்பாற்றுறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த குறிக்கப்பட்ட மனிதனை அந்த சரியான நேரத்துக்கு அனுப்பி உங்களை காப்பாற்ற வைத்தது கர்த்தர், அந்த மனிதன் அல்ல. Suppose a particular person had interfered in your lives and by him your life was saved, it not by medicines, maybe in some danger or accidents. You must first remember that it was the Lord who had sent that particular person at the right time in your lives. ஆகவே இந்த எக்லோனின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால், தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் தேவனுக்கு சமமாக கன்றுக்குட்டிகளை உண்டாக்க வைப்பான். Therefore, if this king of Eglon is alive in our lives, he will ask us to make calves in the place of God. ஸ்தானத்தை காத்துக்கொள்வதற்காக, To keep the positions, ஸ்தானத்தை தக்க வைப்பதற்காக, to retain the positions, அல்லது ஸ்தானத்தை அடைவதற்காக, or to attain those positions, அடுத்து ஜீவனை காத்துக்கொள்வதற்காக and next to save the life. இங்கே கன்றுக்குட்டி உண்டாக்கப்பட்டது. Here a calf was made. இனி மூன்றாவதாக கன்றுக்குட்டியை குறித்து நாம் பார்க்கும்போது, Now when we see the third aspect about a calf, 1 சாமுவேல் 6 அதிகாரம் 7 வசனத்திலே ஒரு கன்றுக்குட்டியை குறித்து நாம் படிக்கிறோம். in 1 Samuel chapter 6 verse 7 we read of another calf. இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுகளை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போகவிடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு. Now therefore make a new cart and take 2 milk kinds on which there had come no yoke, and tie the kine to the cart and bring their calves home from them. இங்கே ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக தாயை விட்டு கன்றுக்குட்டி பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Here for a particular cause the calves were separated from their mother. கன்றுக்குட்டி இங்கே வேறு பிரிக்கப்படுகிறது ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக. For a particular cause the calves were separated from the cow. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எக்லோனின் ராஜா உயிரோடு நமக்குள்ள இருப்பான் என்று சொன்னால், உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒரு உறவை விட்டு பிரிந்திருக்கும்படியாக அனுமதிப்பான். If the king of Eglon is alive in our lives, for the sake of the things of this world, he will make us to get separated from some relationship. இந்த குறிக்கப்பட்ட காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். பொதுவாக அதை சொல்லக்கூடாது, ஆனா நான் இந்த காரியம் உங்களுக்கு அப்பதான் சரியா விளங்கும், அதுக்காக நான் சொல்லுகிறேன். For you to understand this matter properly, I am telling you of an incident which I ought not to say.
ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு இடத்துல நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது யூத் மீட்டிங் வந்தது. Once in a place when I was doing the work of the Lord, there were youth meetings. அப்போ ஒரு தகப்பன் என்ன சொன்னார், தன்னுடைய பிள்ளைகளை யூத் மீட்டிங் நான் விட மாட்டேன்னு சொன்னார். பிள்ளைங்களுக்கு யூத் மீட்டிங் போக வாஞ்ச, தாய்க்கும் பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும் வாஞ்ச, ஆனால் தகப்பன் சொன்னார் நான் பிள்ளைகளை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். The children as well as the mother wanted to attend the youth meetings. That is, the mother wanted to send the children to the youth meetings, and the children also wanted to go to the youth meetings, but the father was reluctant. பிள்ளைகள் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள். The children had great zeal. அவங்க கண்டிப்பா யூத் மீட்டிங் போன ஒரு பெரிய போராட்டமே அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. There was a great struggle in the family that the children were saying that they wanted to go for the youth meetings. கடைசியாக அந்த பிரச்சனை என் முன்பாக வந்தது. Finally the problem came up to me. அந்த பிரச்சனையை பிள்ளைகளும் அவங்க தாயும் கொண்டு வந்து என்னிடத்துல சொன்னாங்க. The children and the mother approached me and told about the matter. அப்ப அந்த சகோதரனை கூப்பிட்டு நான் கேட்டேன், எதுக்காக நீங்க ஒரு பிலீவர் தான், நீங்க விசுவாசி தான், புரஜாதி கிடையாது, நீங்க ஒரு விசுவாசியா இருந்தும் ஏன் உங்க பிள்ளைகளை யூத் மீட்டிங் அனுப்ப மாட்டேன்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அதுக்காக ஏன் வீட்டுல சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். I called the father and asked him, you too are a believer, then why are you not allowing your children to go to the youth meetings, and because of that there is a quarrel in the family, why are you so stubborn? அப்போது அவர் என்னிடத்தில் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், Then the answer that he gave me is, யூத் மீட்டிங் போனா என் பிள்ளைகளை பார்க்க 5 நாள் ஆகும், என் பிள்ளைகளை அடுத்து நான் பார்க்கிறதுக்கு. if I send my children to the youth meetings, it may take another 5 days for me to see my children again. இந்த 5 நாள் என் பிள்ளைகளை நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன்? How can I get separated from the children for 5 days? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாத்தீங்களா, உறவை பிரிந்து இருக்கிறதான ஒரு அனுபவத்தை பற்றி தான் இங்கே பார்க்கிறோம். Here we see of an experience of getting separated from the relationship. அப்ப நான் அவர்ட்ட திருப்பி கேட்டேன், Then I asked him, அந்த சகோதரன் ஏன் அவ்வளவு பிரச்சனை பண்ணாருன்னா, அவர் வெளிநாட்டுல இருக்கிறார். the brother was giving such problem because he was working abroad. 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப லீவுக்கு 6 மாச லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கிறார். After 6 years, he's come on leave on a 6-month leave. 6 வருஷத்துக்கு அப்புறம் 6 மாச லீவுக்கு அவர் ஊருக்கு வந்துக்காராம். அந்த 6 மாசம் தான் பிள்ளைகளோட இருக்க போறாராம். இந்த 6 மாசத்துல 5 நாள் பிள்ளைகள் அங்க போயிட்டா என்ன செய்யறது? பிரிந்து இருக்கிறதுக்கு முடியல. He's come on a 6-month leave after 6 years, and he says that he can stay with his children only for 6 months, and out of that 6 months, if his children went away for the youth meetings for 5 days, how can I cope up with that? நல்ல சகோதரன், அவர் கண்ணுல இருந்து ஒரே அழுக தண்ணி வந்துருச்சு. He was a good brother, so tears started rolling down his cheeks. மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியவில்லையே. My wife and children are not able to understand my love. 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கிறேன், இன்னும் 6 மாசம் தான் இங்க இருக்க போறேன், நான் மறுபடியும் போகணும், இந்த 6 மாசம் இவங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களே. After 6 years I've come here and I'm going to stay here only for 6 months, and I have to stay here only for 6 months and then leave once again, and they are not able to understand my love. அப்ப நான் கேட்டேன், நீங்க 6 வருஷம் உலகத்தில் உள்ள ஒரு வேலைக்காக சம்பாதிக்கிறதுக்காக மனைவியை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து போய் இருக்கிறீங்க. Then I told him, for 6 years, just to earn in this world, you're getting separated from your wife and children and are staying abroad. அப்ப தேவ சமூகத்தின் நிமித்தமாக உங்க பிள்ளைங்க 4 நாட்கள் பிரிந்து இருக்கிறத எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னு போராடுறீங்க. And now you are striving that you are not able to get separated from your children for just 4 days, just for the sake of the presence of God. இப்ப புரியுதா உங்களுக்கு? Now are you able to understand? எக்லோனின் ராஜா ஒரு மனிதனுக்குள்ள உயிரோடு இருந்தா உலக பிரகாரமான காரியங்களுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் பிரிஞ்சிருப்பாங்க. உறவுகளை பிரிந்து இருக்கிறது என்று சொல்கிறேன். That is, when a king of Eglon is alive in us, we can stay away from the family for many years also. சிலர் பாருங்க, படிக்கிறதுக்காக பிள்ளைகள் அனுப்புறாங்க. Certain parents send their children away for the sake of their education. ஒரு சபையில ஒரு சம்பவம் நடந்தது. An incident took place in இதெல்லாம் the நான் church. இடம் பொருள் இடம் ஆள் பேரெல்லாம் சொல்லாம நான் சொல்றேன், எதுக்காகனா புரிந்து கொள்றதுக்காக. I'm not divulging the names as well as the place. I just want you to understand this. That's a matter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டத்துக்கு பிள்ளையை அனுப்பாம ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில். In an instance, the parents in the family did not allow the child to come to the meeting. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, பிள்ளை கூட்டத்துக்கு வரங்கிது விட மாட்டேன்றாங்க. The problem was that the child wanted to attend the meetings, but the parents did not allow it. அன்றைக்கு அவங்க கூட்டத்துக்கு வரல, இந்த பிள்ளை நாம போயிட்டு வரேன்னு சொன்னா விடல. That day the parents did not come to the meeting, but the child said, let me go alone, but the parents did not allow her. அப்ப என்னன்னு விசாரித்த போது பிள்ளை தனியா வரணுமா. அது ஒரு வாலிப பொண்ணு
தனியா வரணும், தனியா வந்துட்டு தனியா திரும்பி போகணும், அதுக்காக நாங்க இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல, அதனாலதான் இன்னைக்கு போக வேண்டாம்னு சொன்னோம், காத்தோட்டத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னோம். The reason was, they said we did not want to attend the meetings today, but our child is a teenage daughter, so we do not want her to go alone to the meetings and return back alone. அவங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் ஃபெய்த்தோம். The distance between the house and the faith home was just half a kilometer. ஆனா அந்த பிள்ளை படிக்கிறது யூகேல. But the child was studying in UK. யூகேக்கு தனியா போயிட்டு வருது. She was going and coming back to UK alone. அது பிரச்சனை இல்ல. That was not a matter. இங்க இருக்கிற பெய்தவங்க தனியா போயிட்டு வந்தா பூதம் தீட்டு போயிடும். And suppose that child goes to the faith home and returns alone, some ghost will carry her away. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல உலக பிரகாரமான காரியங்களுக்காக என்ன செய்வான், ஒரு வேலைக்காக படிப்புக்காக இன்றைக்கு பலர் என்ன செய்றாங்க, தாயை பிரிந்து தகப்பனை பிரிந்து சில உறவுகளை, கணவன் மனைவியை பிரிந்து மனைவி கணவனை பிரிந்து பெற்றோர் பிள்ளைகளை பிரிந்து பிள்ளைகள் அப்படி என்ன செய்றாங்க, பிரிந்து இருக்கிறாங்க. Similarly, in this world now, for the sake of their education and their job, children are getting separated from their parents and parents from the children and husband from the wife and wife from the husband, just for the sake of earnings and education in this world. அப்ப எக்லோனின் ராஜா யாருக்குள்ள உயிரோடு இருக்கிறானோ அவன் என்ன செய்வான், உலக பிரகாரமான காரியங்களுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக, பட்டம் பதவி ஸ்தானம் படிப்பு இவைகளுக்காக என்ன செய்யும், இந்த உறவு பிரிந்து இருக்க அவன் அனுமதிப்பான். Therefore, if the king of Eglon is alive in our lives, he will allow us to get separated from the other members of the family for worldly things, that is for our education, for our post and all for other welfare of this world. மறுபக்கத்துல தேவனுடைய காரியங்களுக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக அவன் என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். On the other hand, he will never allow such things to happen if it be the things concerning God or spiritual things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவ எக்லோனின் ராஜா கன்றுக்குட்டியை காட்டுகிறது. Therefore the king of Eglon shows calf. இந்த கன்றுக்குட்டியின் அனுபவத்தை குறித்து நாம் இதுவரை பார்த்தோம். Till now we were seeing about the experiences of the calf. முதலாவது கன்றுக்குட்டி என்று சொல்லும்போது தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக பொறுமையோடு காத்திருக்காத அனுபவம். The first meaning for calf is not patiently waiting for the time of the Lord and the will of the Lord to be done. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல? But what does the Lord expect of us? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? What is his expectation about us? வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட படிக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். In the book of Revelations also we see that the patience of the saints is seen here. நீடிய பொறுமையோடு இருக்க, யோபை போல பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Therefore the Lord expects us to be long suffering and to be as patient as Job was. அதைத்தான் இயேசுவும் கூட ஒரு சம்பவத்தை சொன்னதை நான் சொன்னேன். That is what I told you of the parable told by Jesus. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல தன்னுடைய உலக பிரகாரமான பிரச்சனையை தீர்க்கும்படியாக அந்த விதவை எவ்வளவு பொறுமையோடு, எத்தனை அவமானம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் திரும்ப திரும்ப தேடி போய் பொறுமையோடு காத்திருக்கிறார். The widow was patiently waiting at the doors of the unjust judge and was continually troubling him just for him to avenge her of her adversary. ஏன் தேவ சமூகத்துல தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிற வரையிலும், தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற வரையிலும், தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற வரையிலும் காத்திருக்க முடிகிறதில்லை? Why can't you wait in the presence of God until the Lord answers you, until the Lord gives you your victory and until the Lord gives you deliverance? ஆகவே எங்கே எக்லோனின் ராஜா உயிரோடு இருக்கிறானோ அங்கே அந்த குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய வேலைக்காக தேவன் கொடுக்கிற ஜெயம் கொடுக்கிற வரையிலும் காத்திருக்க விட மாட்டான். Therefore, if the king of Eglon is present in the child of God, he will never allow the child of God to wait patiently until the time of the Lord approaches or until the Lord delivers him. இரண்டாவதாக, Second, பகைவருக்குள்ளே அவமானம் உண்டாகத்தக்கதாக, தேவனுடைய நாமத்துக்கு ஒரு அவமானம் வரத்தக்கதாக, புறஜாதிகள் தூசிக்கத்தக்கதான சுபாவங்களை இந்த எக்லோனின் ராஜா நமக்குள்ளே கொண்டு வருவான். This king of Eglon will bring in natures in us so that we are being put to shame against our adversaries, or the name of the Lord is being put to shame among the enemies. மூன்றாவதாக, Third, தன் ஸ்தானத்தை காத்துக்கொள்வதற்காகவும், to keep his position தன் ஜீவனை காத்துக்கொள்வதற்காகவும் and to save his life. தெய்வங்களை ஏற்படுத்த வைப்பான். And he will make them to make gods. யாராவது ஒரு மனிதரையோ ஒரு வேலையை, சிலருக்கு பாருங்க, சில இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம்.
In certain places it will be written, work is worship. சில தங்களுடைய வேலையை தெய்வத்தை போல வைத்திருப்பார்கள். Certain people will be considering their job as their God. சில தங்களுடைய படிப்புக்கு தெய்வத்தை போன்று முக்கியத்துவம் கொடுப்பார்கள். Certain people will be giving much importance to their education as though it is their God. நீங்க கோயம்புத்தூர் சைடு போயிட்டீங்கன்னு சொன்னால், If you go to Coimbatore, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் தான் அவங்க தெய்வமா வச்சிருப்பாங்க. in great factories we can see that the people working there will be having those missionary as their God. ஆயுத பூஜைன்னு ஒரு பூஜை வரும். There is a puja called Ayudha Puja. அந்த நாள்ல போய் கோயம்புத்தூர்ல பார்க்கணும். Should go to Coimbatore on that day. ஏனென்றால் அந்த மிஷின் அந்த தொழிற்சாலைகள் மூலமா தான் அவங்க எல்லாருமே, அங்க நிறைய குடும்பங்கள் அதன் மூலமா தான் பிழைக்கிறாங்க. எஜமான்களும் அதன் மூலமா தான், செல்வந்தர்களும் அதன் மூலமா தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்க மைண்ட்ல என்னன்னு சொன்னா, இந்த மிஷின் தான் உங்களுக்கு தெய்வம். Because a majority of the people in that area are surviving because of those factories, and even the proprietors of the place have become rich because of that, and so they consider the missionaries there in the factories as a god. அதுக்கு மாலை போட்டு, அதுக்கு குங்குமம் வச்சு, சந்தனம் பூசி, அதை தொட்டு கும்பிட்டு சுத்தி வந்து இப்படிலாம் நடக்கும். They will garland the missionary and they will put bindi of sandalwood and also vermilion and move around the missionary and worship it as a god. ஏன்னா அதுதான் ஜீவனை காப்பாத்துது, சாப்பாடு போடுது. For that is a missionary which is making them to survive and is giving them food. அப்ப தன் ஸ்தானத்தை காத்துக்கொள்வதற்காகவும் ஜீவனை காத்துக்கொள்வதற்காகவும் அங்கே கன்றுக்குட்டி உண்டாக்கப்பட்டது. Therefore there a calf was made by them so that they can keep their position and also save their lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த எக்லோனின் ராஜா யாருக்குள்ள உயிரோடு இருக்கிறானோ அவன் தன்னுடைய ஸ்தானத்துக்காகவும் ஜீவனுக்காகவும் என்ன செய்வான்? வேற எந்த மனிதரையோ ஒரு பொருளையோ மருந்தையோ எதையோ தெய்வமாக மாற்றி விடுவான், தெய்வத்துக்கு சமமாக கொண்டு வருவான். Therefore, if the king of Eglon is alive in a person, for the sake to keep his position and also for the sake of saving his life, he will bring some other thing, that is, it may be a man or some other thing or even medicines in their life as their gods. இப்ப சிலர் சில ஊழியக்காரங்க ஜெபிச்சு சில குடும்பத்துல மரண வியாதியிலிருந்து தப்பி இருப்பாங்க. சில ஊழியக்காரங்க ஜெபிச்சு விடுதலை பெற்றிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த குறிக்கப்பட்ட ஊழியக்காரங்களை தங்களுக்கு தெய்வமா வச்சிருப்பாங்க. Certain people, when they have fallen sick, and certainly they had called certain saints of God to pray for them, and they would have been healed of their sicknesses. And some others, when they in their time of trouble, they would have approached the saints of God to pray for them. And when the saints of God had prayed for them, they would have been delivered. So they will be considering that particular saint of God who had redeemed them from that position as their gods. நாங்க மரணப்படுக்கையில என் பிள்ளை இருந்தபோது, மரண அவஸ்தைப்படும் போது இவங்க ஜெபிச்சதுனால தான் சுகம் கிடைச்சது, என் பிள்ளை உயிரோட கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த குறிக்கப்பட்ட ஊழியக்காரங்களை தெய்வமாக்கிடுவாங்க. They will say, when my child was in a sick bed and death bed, this servant of God came and prayed for my child, and that is why my child is alive today. Saying so, they will consider that particular servant of God as a god. அதுவும் கன்றுக்குட்டி தான். That too is a calf. கொலோசியர்ல வாசிக்கிறோம், தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is what is written in the Colossians as worshipping the angels. தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. They worshipping the angels. அப்ப ஏஞ்சல்ஸ் சொல்ற இடத்துல மூல பாஷையில தேவதூதர்கள்னா ஏஞ்சல்ஸ் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரங்களும் தூதர்கள் தான். வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சபையின் தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When we say of angels, it's not merely angels alone. Even the workers of God, the saints in the church, are also considered as angels. In the book of Revelations, we see the message given by the angels of God, that is the workers of God or the saints there. அப்ப தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, That is worshipping of angels. அப்படி ஒரு அனுபவம் தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டது. வாசிங்க கொலோசியர் 2:19. Colossians chapter 2 verse 19. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். Verse 18. Let no man beguile you of your reward in the voluntary humiliation and worshipping of angels, intruding on those things which he hath not seen, vainly puffed up by the fleshy mind. அப்ப பாத்தீங்களா, தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்கள், those who worship angels, ஊழியக்காரங்களை தெய்வங்களா மாத்திடுவாங்க. and they will convert the workers of God as angels. பரிசுத்தவான்களை கனம் பண்ண வேண்டும். You have to honor the saints. பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். You have to obey the saints. பரிசுத்தவான்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். You have to love the saints. அதெல்லாம் செய்யலாம். You can do all those. பரிசுத்தவான்களிடத்தில் உண்மையா இருக்கணும். You must be faithful to the saints. ஆனால் தெய்வமாய் மாற்றக்கூடாது. But you must not change them as gods. அது கன்றுக்குட்டியாய் மாறிவிடும். Then it will become a calf. தேவனுக்கு சமமான இடத்துல எந்த பொருளையும் எந்த நபரையும் நாம் கொண்டு வரக்கூடாது. We should not bring anything, man or anything
equal to God. ஆனால் இந்த எக்லோனின் ராஜா ஒரு மனிதனுக்குள்ள உயிரோட இருந்து என்ன செய்வான்னு சொன்னா சில வேளை இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை கூட தெய்வமா மாத்தி விடுவான், அவங்களுக்கு ஆராதனை செஞ்சுட்டு இருப்பாங்க. And suppose the king of Eglon is alive in a person, at times he will make those people to convert the workers of God as gods. கடைசியாக எக்லோனின் ராஜா யாருக்குள்ள உயிரோடு இருக்கிறானோ அவர்கள் என்ன செய்வான், உலக பிரகாரமான காரியங்களுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் உறவு பிரிந்து இருக்க அனுமதிப்பான். ஆனால் கர்த்தருடைய காரியங்களுக்காக எந்த உறவு என்ன செய்ய மாட்டான், பிரிந்து இருக்க அனுமதிக்கவே மாட்டான். Finally, if the king of Eglon is alive in a person, for the sake of the things of this world, he will allow people to get separated from the family for even many years. But if it is concerning the spiritual life, he will never allow them to get separated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது 8வது ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். Next, we are reading about the 8th king, கேசேரின் ராஜா. king of Gezer. கேசேர் என்கிற வார்த்தைக்கு மிக பிரதானமாய் கொடுக்கப்பட்ட அர்த்தம் சென்டென்ஸ் என்பதாகும். The most important meaning given for the term Gezer is sentence. அதாவது இதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சென்டென்ஸ் என்கிற வார்த்தைக்கு வாக்கியம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்துல பிரதானமாய் குறிப்பிட்டிருப்பது என்னன்னு சொன்னால் ஒரு நீதிமன்றத்திலே கொடுக்கப்படுகிற ஒரு தீர்ப்பு. Generally, the sentence means the literal sentence, but the biblical scholar gives another explanation for the term sentence here, that is a verdict given in a court. அடுத்து ஒரு நீதிபதி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, அதான் நீதிமன்றத்தில் கொடுக்கிற தீர்ப்பு, அல்லது அடுத்த அர்த்தம் என்னன்னா தீர்ப்பு கூறுவது. And the another meaning given is a sentence by the judge. அடுத்த அர்த்தம் தண்டனை கொடுப்பது. And the next meaning is giving a punishment. இது எல்லாமே ஏறக்குறைய ஒன்றுதான், தீர்ப்பு கூறுவதிலே தண்டனை கொடுப்பது. More or less all these mean the same. அப்ப இந்த கேசேரின் ராஜா யாருக்குள்ள உயிரோடு இருக்கிறானோ அவங்க என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டே இருப்பாங்க, ஈஸியா தீர்ப்பு சொல்லுவாங்க. Therefore, if the king of Gezer is alive in a person, he will be easily condemning others or giving judgment or sentencing others. அடுத்தவங்க வாழ்க்கையில வரக்கூடிய குற்றத்திற்கு, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு தவறுக்கு என்ன செய்வாங்க, இவங்க நீதிபதி ஸ்தானத்துல உடனே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. For the crimes or the mistakes found in the life of others, they will immediately occupy the post of a judge and give a sentence. அதே காரியம் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். The same mistake will be found in their lives. ஆனா தங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. But they won't be giving a sentence for themselves. வேதத்திலிருந்து சில நபர்களை நான் இதுக்கு உதாரணமாய் கொடுக்கிறேன். Let me give certain examples out of the scripture for this. முதலாவதாக First, தாவீதுடைய வாழ்க்கையில in the life of David, நாத்தான் வந்து தாவீதுக்கு ஒரு கதையை சொல்வதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். all of us know that Nathan came and told David a story. அப்ப நாத்தான் வந்து தாவீதுட்ட ஒரு கதை சொன்னபோது When Nathan came to David to tell the story, தாவீது அந்த சம்பவத்தை கேட்டு அது ஒரு சம்பவம் என்று நினைத்து அதை கேட்டுவிட்டு சொல்றான், இந்த காரியத்தை செய்தவன் அது யாரா இருந்தாலும் அவன் மரணத்துக்கு பாத்திரன். on hearing the story, David said to Nathan, whoever this man may be who had done this thing is worthy of death. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Samuel chapter 12 verse 5. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். And David's anger was greatly kindled against the man, and he said to Nathan, as the Lord liveth, the man that hath done this thing shall surely die. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நீங்க வீட்ல போய் படித்து பாருங்க. You can go home and read 2 Samuel chapter 12 verse 1 onwards. ஆனா இங்க நடந்த காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். I'll give you a short description about the story. தாவீது ஒரு பாவம் பண்ணி விட்டான். David had committed a sin. அந்த பாவத்தை உணர்த்துறதுக்காக தான் நாத்தான் வேறு யாரோ ஒரு தவறு பண்ணது போல ஒரு கதையை போல தாவீதுட்ட சொல்றார். To show him his mistake, Nathan came to tell a story to David so that he may understand it. அப்ப தாவீது நினைத்து கொண்டது என்னன்னா, வேற யாரோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, வேற யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை கேட்டு இந்த காரியத்தை செய்தவன் பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. இந்த காரியத்தை கேட்டபோது பயங்கர கோபம் வந்து இந்த காரியத்தை செய்தவன் மரணத்துக்கு பாத்திரன். David thought that this thing was done by someone else, and David, in a fit of rage, said, as the Lord liveth, the man that hath done this thing shall surely die. இந்த தீர்ப்பு அவர் சாதாரணமா சொல்லல. He did not give a casual sentence here. கவனித்து பாருங்க இந்த வசனத்தை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். He said, as the Lord liveth. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் சாகணும். As the Lord liveth, the man that hath done this thing shall surely die. இதான் கேசரியின் ராஜா. This is the king of Gezer. வேற யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா வெட்டு,
குத்து, இதுக்கு மற்றொரு அர்த்தம் வெட்டு. இதுக்கு மற்றொரு அர்த்தம் என்னன்னு இந்த வார்த்தைக்கு கேசர் அர்த்தத்துக்கு அதான் எல்லாம் சேர்ந்து நான் ஒரே இதா சொல்றேன். வெட்டு, மற்றவங்கள ஒரே வெட்டு வெட்டிட வேண்டியது. Another meaning for the term gezer is cut off. That is why I'm clubbing everything together. Here, if somebody else has done a crime, immediately we say, finish him off, cut him off. கேசர் என்கிற வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் வெட்டு. The second meaning for the term gezer is cut off. ஆனா இது எல்லாமே சேர்ந்து ஒரே அர்த்தத்துல வரும். அதனால தான் நான் சொல்றேன், ஒரே அர்த்தத்துல சொல்லி முடிக்கிறேன். All of them can be clubbed together for one meaning. That is why I'm telling so. பாருங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், அவன் சாக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார். And he gave a sentence saying, as Lord liveth, he should die. நாத்தான் சொல்றார், அது வேற யாரும் கிடையாதுப்பா, அது வேற யாரும் கிடையாது, நீதான் அதை பண்ணது. Nathan said, it's none else, thou art the man. அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? Then what should he do? தாவீது என்ன செஞ்சிருக்கணும்? What should David have done? தன்னைத்தானே வெட்டி இருக்கணும், குத்தி இருக்கணும், ஒரே குத்தா. He should have slashed his throat or he should have stabbed himself. சவுல் குத்திட்டு செத்தான் பாத்தீங்களா? பட்டயத்தை நட்டு சவுல் என்ன செஞ்சான்? ஒரு அது மேல விழுந்து செத்தான். Saul planted his sword and fell upon it and died. He should have done similarly. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணியாச்சு. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், சாகணும். He swears saying, as the Lord liveth, he shall surely die. இத்தனைக்கு அங்க நாத்தான் சொன்னது என்ன கதை? ஒரு ஆடு திருடின கதை, ஆடு கதைக்கே சாகணுமா? What Nathan told was a story about a lamb, and for that lamb story itself, David gave a sentence that person who stole it should die. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு வெகு ஆடு மாடுகள் திரளா இருந்தது. ஒரு ஏழை தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. இந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு விருந்தாள் வந்தாங்க. இவன் என்ன செஞ்சான்? தன்னிடத்தில் உள்ள ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த ஏழை தரித்திரனுடைய வீட்டில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை போய் திருடிட்டு வந்துட்டான். A rich man had exceeding much flocks and herds, and a poor man had just a ewe lamb. And when they were visitors to the house of the rich man, he did not take out of his flock, but he went to the poor man's house and took away the single lamb which was there in the poor man's bosom, and he prepared a feast for his visitors. அந்த ஐஸ்வர்யவான் யார்? Who is that rich man? நீங்களும் நானும் தான் அந்த ஐஸ்வர்யவான். மற்றொரு பக்கத்துல You and I are the rich man. அந்த ஆடு மாடுகள் யார்? What are the herds and flocks? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இதெல்லாம் ஆடு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், மணி நேரங்கள், இதெல்லாம் மாடு. அப்படி வச்சுக்கோங்க. And we can consider Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday as the lambs, and 24 hours in a day, that are the cows. சென்னையில இருந்து ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க பிரதர், அதனால இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாது, இன்றைக்கு சண்டே கிளாஸ்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையிலேருந்து விருந்தாளி வந்தா ஏன் திங்கக்கிழமை லீவு போட்ட வீட்டில் உட்காரு, வேலைக்கு போகாத. They'll say, brother, I've got guests. ஸ்கூலுக்கு போகாத. They'll say, I've got guests from Chennai to my house, brother, so I cannot come for the Bible study, or I'll have to skip Sunday class. But why not ask your visitor to stay back in your house till Monday? திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போகணும், அல்லது திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போறது வேலைக்கு போறது அங்க ஒன்றும் ஆப்ஷன் ஆக மாட்டாங்க. You got to go to your work or your schools on Monday and Tuesday. You will never take leave in your schools. விருந்தாள் வந்தாலும் போன் பண்ணி சொல்லுவாங்க, இப்போதைக்கு வராதீங்க, நான் ஸ்கூல் டைம், இதெல்லாம் என்னுடைய ஸ்கூல் டைம், நான் இத்தனை மணிக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு தான் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. If the visitors are willing to come also, you will ask them not to come, saying, today we've got school, I have to go there at this time and I'll be returning back home only at this time. எந்த டயத்துக்கு வர சொல்லுவாங்க? At what time will they ask the visitors to visit them? வெனஸ்டே ஒரு 6:30க்கு வந்துருங்கம்பாங்க, டைம் கொடுப்பாங்க. வெனஸ்டே ஒரு 6:30க்கு வந்துருங்க. They'll give a lot of time for them, saying, at about 6:30 in the evening on Wednesday, you can visit us. ஒருவேளை அந்த பக்கத்துல உள்ள ஆளு விசுவாசி அந்த கணக்கு பைபிள் ஸ்டடி இல்லைன்னு கேட்கும். And நோ ப்ராப்ளம், நான் 7:30க்கு தான் போவேன், இல்லைன்னா போகலனாலும் பிரச்சனை இல்லை. The guest or the visitor may be a believer too, and they will be asking, oh, Wednesday 6:30, haven't you got your Bible study? And the person on this side will be saying, I will be going to the Bible study only around 7:30, and if I stay away from the Bible study also, that won't be any problem for me. அப்ப தரித்திரன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. Therefore the poor man shows Lord Jesus Christ. 2 கொரிந்தியர்ல படிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது நிமித்தம் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிவிட்டு அவர் தரித்திரரானாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 2 Corinthians chapter 8 it is written, Lord Jesus Christ for our sakes he became poor that he might make us rich. 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9 அப்படி வாசிக்கிறோம். We read so in 2 Corinthians 8 verse 9. அதுபோல என்ன செய்ய மாட்டோம், நம்மகிட்ட ஆடு மாடுகள் நிறைய இருக்கு, நிறைய நேரம் இருக்குது, நிறைய சமயம் இருக்குது, நிறைய நாட்கள் இருக்குது. ஆனா என்ன செய்வோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்துக்கு தேவனுடைய நேரத்தை திருடுவோம்.
We have hours and time and days in abundance in us, but when we come through certain things, we steal the time that we have to allot to our God. துணி துவைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா காலையில இருந்து பகல்லலாம் சும்மா இருப்பாங்க. கரெக்டா அந்த கூட்ட நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு டொக்கு டொக்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. Throughout the day they will be without any work, idling away the time, but right at the time when you've got meetings in the evening, they'll go to wash their clothes. 6 மணிக்கு கூட்டம்னா 5:30 மணிக்கு மேல போவாங்க. When the meeting is at about 6 o'clock, they'll go at 5:30 to wash their clothes. இப்படிப்பட்டவங்க யாரு? தாவீது கொடுத்த தீர்ப்பின்படி மரணத்துக்கு பாத்திரன். According to David's sentence, he was worthy of death. தாவீது சொல்றாரு அவங்க எல்லாம் மரணத்துக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு, அவன் சாகணும். David had sentenced him to die. கடைசில நீதான் அதுன்னு சொன்ன உடனேயே Finally, when it was told unto him, thou art the man. 51ஆம் சங்கீதம் முழுவதும் போய் படித்து பாருங்க. ஆண்டவரேன்னு போய் விழுந்துட்டாரு. என்னை மன்னி ஆண்டவரே, எனக்கு இரங்க ஆண்டவரே. You can read Psalm 51. There we can see that he fell flatly at the feet of God, saying, Lord, have mercy on me, forgive me. அப்ப இந்த கேசேரின் ராஜா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்வான்? மற்றவங்களை குறித்து, மற்றவங்க வாழ்க்கையில் வந்த சின்ன தவறு பெரிய தவறு எல்லாவற்றுக்கும் வெட்டு, ஒரே வெட்டு தான், அது ஒரு தீர்ப்பு, தண்டனை கொடுத்து விடுவார்கள். If the king of Gezur is alive in a person, then when he finds a minor fault in the life of others also, immediately he will say, cut off. He will give a sentence and a verdict and a punishment. அதுபோல ஒரு சம்பவம் நடந்தது. A similar incident. தாவீதுடைய வாழ்க்கையில் மற்றொரு சம்பவம். Another incident in the life of David. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Samuel chapter 14 verse 10. அதற்கு ராஜா, உனக்கு ரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான். And the king said, whosoever saith aught unto thee, bring him to me, and he shall not touch thee any more. இங்கேயும் தாவீதுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு குற்றத்தை தான் இங்க தெக்கோவா ஒரு ஸ்திரீ அனுப்பி என்ன செய்யப்பட்டது? அவனுடைய குற்றம் அவனுக்கு சுட்டி காட்டப்பட்டது. Here too there was a mistake or a fault in the life of David. Therefore a woman from Tekoa was sent there. She went in disguise and feigned herself, and she showed him his errors. தாவீது நினைத்து கொண்டா வேற யாரோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க என்று சொல்லி அவன் என்ன செய்வேன், உன்னை தொடாத அளவுக்கு நான் பாத்துக்குவேன் சொல்லி மிரட்டுறான். David thought that this mistake was done by someone else and said, I will take care that no one touches thee. ஆனா கடைசில தான் தெரிந்தது தன்னை குறித்து தான் அந்த ஸ்திரீ சொன்னாள் என்பதை பிற்பாடு விளங்கிக் கொண்டான். And only later he understood that that woman was telling about him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல மற்றவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சிறிதும் பெரிதுமான காரியங்களுக்கு நாம் எளிதில் சுலபத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாய் இருப்போம், தண்டிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். Similarly, we very easily give a sentence and punish others for the small and great mistakes in their life. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read 1 Corinthians chapter 4 verse 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Therefore judge nothing before the time, until the Lord come, who both will bring to light the hidden things of darkness, and will make manifest the counsels of the heart, and then shall every man have praise of God. கர்த்தர் வருமளவும், Until the Lord comes, ஆண்டுடைய வருகை வரைக்கும், until the coming of the Lord, காலத்துக்கு முன்னே before time, யாதொன்றை குறித்து நீ தீர்ப்பு சொல்லாத. therefore judge nothing. இதான் நம்மிடத்துல ஆண்டவர் சொல்ற ஆலோசனை. This is the counsel given by God to us. ஒருத்தருடைய ஜீவியத்தை பார்த்து இன்னொருத்தருடைய ஜீவியத்தை பார்த்து அவங்க குற்றத்தை பார்த்து அவங்க பாவத்தை பார்த்து எதை பார்த்தோம் எதை கேட்டோம் தீர்ப்பு சொல்லாத. கர்த்தர் வரும் வரைக்கும் தீர்ப்பு சொல்லாத. Looking at the life of this man, that man, the other man, and looking at the sins in the life, the mistakes in the life, and the shortcomings in the life, maybe anything in the life, do not judge them until the Lord comes. ஆனா இந்த கேசரின் ராஜா உயிரோடு இருந்தா என்ன நடக்கும்? நாம் தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருப்போம், அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டே இருப்போம். But what will happen if the king of Gezur is present in our lives? We will always be giving sentences about others. இப்ப நீங்க வேலை பார்க்குற இடத்துல பாருங்க, உங்களுக்கு நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பீங்க. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுக்கு நாங்க ஸ்டூடெண்ட்ஸை தண்டிப்பாங்க. ஒழுங்கா இரு, சரியான நேரத்துக்கு வா, ஆப்சென்ட் ஆகாத, லேட்டா வராத, இதெல்லாம் சொல்றீங்களா? உனக்கு முடிஞ்சா வா அப்படின்னு சொல்றீங்களா ஸ்கூல்ல? எனக்கு தெரியாது, என்ன சொல்றீங்களோ தெரியாது. You may be teachers in the school. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து உனக்கு முடிஞ்சா வா, உனக்கு எப்ப வசதியோ வா அப்படின்னு சொல்றீங்களா? வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியை பார்த்து சம்பளம் கொடுக்குறீங்க மாசம் 1ஆம் தேதி, ஆனா உனக்கு முடிஞ்சா வாமா, உனக்கு எப்ப இஷ்டமா அப்ப வா,
1ஆம் தேதி நான் கரெக்டா சம்பளத்தை கொடுத்துறேன் அப்படி சொல்லுவீங்களா? You may be a teacher in the school or in the Sunday class. You regularly check your children, isn't it? But are you saying whenever you find time, you can come. Whenever you find time to do this, you can do. Are you doing so? Even you who have servants in the house, you are paying them regularly on the first of every month. But after paying that, are you asking your servants to come whenever she finds time? கீழே இருக்கிறவங்கள்ட்ட, நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட ஒரு தவறு வந்து என்ன செய்ய மாட்டோம்? உடனே தீர்ப்பு, உடனே தண்டனை. When we find the mistakes in the life of our subordinates, we immediately give a sentence and a punishment. ஆனா அவங்க செஞ்ச தவறை பார்க்கலாம், 1000 தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், அதுக்கு தண்டனையே இல்ல, அதுக்கு தீர்ப்பே இல்ல. But we will have 1000 more mistakes in our life. We do not give a sentence for ourselves, nor do we punish ourselves. அப்படிப்பட்டதான 2 சம்பவங்களை நான் சொல்லுகிறேன். Let me tell you of 2 such incidences. முதலாவதாக கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்தபோது சவுல் சொன்னான், இந்த தவறு யார் மேல இருக்குதோ அவங்க சாக வேண்டும். First of all, when the anger of the Lord was kindled against the Israelites, Saul said, the person who is at mistake should die. சவுல் நினைச்சது என்னன்னா, ஜனங்கள் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, Saul had thought that the people would have done something wrong. யாராவது பிடிக்கப்பட்டாங்கன்னா பிடிச்சு ஒரே வெட்டு கொன்றலாம், And if we catch somebody, we can immediately kill him. அப்படி நினைச்சான். He thought so. ஆனா நடந்தது என்ன? சீட்டு போட்டு பார்த்தபோது சவுல் பேர்லயும் சவுல் குடும்பத்தின் பேர்ல சீட்டு விழுந்தது. And when the lot was cast, it fell upon the family of Saul. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 1 Samuel chapter 14 verse 44. அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். And Saul answered, God do so and more also, for thou shalt surely die, Jonathan. அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, If you read the chapter, you can find it. இது யார் இடத்துல காணப்படுகிறதோ அவன் சாக வேண்டும். Whosoever is responsible for that shall surely die. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கடைசி சீட்டு போட்டு பார்த்தபோது சவுலின் குடும்பத்தின் மேல விழுந்தது. When the lot was cast, it fell upon the family of Saul. அப்ப சவுல் சொல்றான், எனக்கு யோனத்தானை போடுங்க, நான் தப்பு பண்ணல, அப்ப எனக்கு யோனத்தானுக்கு சீட்டு போடுங்கன்னு சொல்றான். Then Saul said, I did not do any wrong, so cast lots between me and Jonathan. கடைசில யோனத்தான் மேல விழுந்தது. Then the lot fell upon Jonathan. இப்ப வாயில சொல்றான், யோனத்தானை ஜனங்க முன்னாடி சொல்றான், யோனத்தான் நீ சாகத்தான் வேண்டும். Then before the people he uttered by his mouth saying, Jonathan, thou shalt surely die. அந்த இடத்துல வேற யாராவது ஒரு ஜனங்கள், ஒரு சாதாரண குடிமகன் மாட்டி இருந்தா வெட்டி கொண்டிருப்பாங்க. Instead of Jonathan, if somebody else, an ordinary citizen was found there, he would have surely killed him then and there. ஆனா யோனத்தான் சவுலுடைய மகனாச்சே, அவனுடைய அருமையான நேசகுமாரன். But Jonathan was his son of Saul and his beloved son. அதனால என்ன சொல்றான்? Therefore what did he say? நீ சாகத்தான் வேண்டும் வாயில சொல்றானே ஒழிய யோனத்தான் அங்க சாகடிக்கல. Just by his mouth he said, Jonathan, thou shalt surely die, but he did not kill Jonathan. அந்த தீர்ப்பை அங்கே நிறைவேற்றல. He did not fulfill that sentence. அப்ப மற்றவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. A sentence was given to others. அதே தாம் பிள்ளைன்னு தெரிந்த உடனேயே தீர்ப்பு நிறைவேற்றல. But when he found that to be his son, he did not fulfill that sentence. அதனால யாரோ வீட்டு பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டா எல்லாம் செய்வோம், உட்கார்ந்து கூடி பேசுவோம். Therefore, if we find some wrong in the life of the children of other families, we will gather together and sit in companies and speak about them. ஏதோ அந்த கூட்டத்துல ஐயோ அந்த கூட்டத்துல உங்க பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா டக்குனு வாய மூடிடுவாங்க. And suppose someone says your child also was found there in that group, immediately they'll shut their mouth. அடுத்து சொல்ல உங்க பிள்ளை தாங்க இதுக்கெல்லாம் காரணம்னு யாரா சொல்லிட்டா போதும். If someone comes and says your child is the root cause of all this problem, அது வாலிப நாட்கள் பிள்ளை அப்படிதான் இருக்கும். Young children will be like that. அப்படின்றாங்க, டக்குனு தீர்ப்பு மாறிடும். Immediately they'll alter the sentence. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy. கேசேர் என்கிற ராஜாவுடைய அர்த்தம் புரிகிறதா? Are you able to understand the meaning of the king of Gezer? அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவோம். We'll give a sentence to others. ஆனா அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், ஆனா நமக்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டோம். At the same time, those things will be found in our life also, but we won't give a sentence for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல அதோனியாவுக்கு விரோதமாக சாலமோன் தீர்ப்பு கொடுத்தான். Next, in 1 Kings chapter 2 verse 52, we see that Solomon gave a sentence against Adonijah. குறித்துக் கொள்ளுங்க, 1 ராஜாக்கள் 1:52 பாருங்க. 1 Kings chapter 1 verse 52. அப்பொழுது சாலமோன், அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமையில் ஒன்றும் தரையிலே விழப் போகிறதில்லை, அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான். And Solomon said, if he will shew himself a worthy man, there shall not a hair of him fall to the earth, but if wickedness shall be found in him, he shall die. பாருங்க, அதோனியாவை கொன்றே போட்டான் சாலமோன். We see that Solomon killed Adonijah. அதோனியாவை கொன்று போட்டான்.
he killed Adonijah. அவனிடத்திலே பொல்லாப்பு காணப்பட்டு அவன் சாக வேண்டும். If wickedness shall be found in him, he shall die. இத்தனைக்கு அதோனியா சகோதரன் சாலமோனுக்கு. After all, Adonijah was the brother of Solomon. அவனிடத்துல ஒரு பொல்லாப்பு வந்தது உண்மைதான். It was true that there was wickedness in him. இவன் மன்னித்து இருக்கலாம். He could have forgiven him. ஆனா என்ன செஞ்சான்? தீர்ப்பு கொடுத்தான், அவன் சாகத்தான் வேண்டும். But he gave a sentence that he should die. கடைசில கொன்று போட்டார்கள். Finally they killed him. அடுத்து சிமேயை குறித்து பார்க்கும்போது Next, when we see of Shimei, 1 ராஜாக்கள் 2:37. 1 Kings chapter 2 verse 37. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். For it shall be that on the day thou goest out and passest out the brook Kidron, thou shalt know for certain that thou shalt surely die, thy blood shall be upon thine own head. 46ஆம் வசனம். Verse 46. ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம். So the king commanded Benaiah the son of Jehoiada, which went out and fell upon him, that he died. சாலமோன் செய்த 2 காரியங்கள், சாலமோன் கொடுத்த 2 முக்கியமான தீர்ப்புகளை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். Here we saw the 2 important sentences delivered by Solomon. ஒன்று அதோனியாவை குறித்து. First about Adonijah. அதோனியா சாலமோனுக்கு சகோதரனாய் இருந்தான். Adonijah was Solomon's brother. அவனுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு பொல்லாப்பை சாலமோன் மன்னிக்க முடியாமல் அவன் சாக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து தண்டனையை நிறைவேற்றினான். And he was not able to forgive one wickedness found in his life, and he gave a sentence and fulfilled it. அதுபோல சிமேயி Similarly, Shimei. ஒரு இடத்தை கடக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தான். He had asked him not to pass over a place. இந்த இடத்தை விட்டு நீ தாண்ட கூடாது. You should not cross over this place. சிமேயி சில வருஷம் அதுல உண்மையா இருந்தான். For certain years, Shimei was able to be faithful to that word. ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் தாண்டிட்டான். But in one circumstance, he passed over. அப்ப சாலமன் என்ன செய்தான்? கொடுத்த தீர்ப்பின்படியே சிமேயையும் கொன்று போட்டான். And by the sentence delivered by Solomon, he killed the Shimei too. மற்றவங்களுடைய வாழ்க்கையில மரண தண்டனை நிறைவேற்றினான் சாலமோன். But we see that Solomon had executed the sentence and also made others die in his life. ஆனா சாலமோனுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, But if you look at the end of Solomon, அவனுடைய வாழ்க்கையில அதோனியா செஞ்ச தப்ப பார்க்கலாம், இந்த சிமேயி செஞ்ச தப்ப பார்க்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக எத்தனையோ தவறுகளை சாலமோன் செய்தான். in the life of Solomon, we can see that Solomon did many more mistakes when he compared himself with the life of Adonijah and Shimei. சாலமோன் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்கு முன்பாக அதோனியா செஞ்சதும் சிமேயி செஞ்ச ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு விஷயமே இல்லை. The sins committed by Solomon against the Lord matters much, and the sins done by Adonijah and Shimei when compared with Solomon is nothing. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பாவங்கள் காணப்பட்டும் கர்த்தர் அதை எச்சரித்தும் உணர்த்தியும் கூட அவன் என்ன செய்யல? தனக்கு தீர்ப்பு கொடுக்கல, தனக்கு தண்டிக்கல, தன்னைத்தான் தண்டித்துக் கொள்ளவில்லை. Even though there were so many sins found in his life, and even when the Lord God had warned Solomon, he did not correct himself, nor did he give a sentence to himself, nor did he punish himself. இந்த வேத பகுதி நீங்கள் சரியாய் ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஒரு வருடத்திலேயே நாம் எத்தனையோ பேருக்கு விரோதமாய் தீர்ப்பு கொடுத்திருக்கிறோம். When we exactly or rightly go through these scripture passages and go and read in depth, we can see that in this one year itself, we have given sentence to so many people. ஒருவேளை நம் தண்டனையை நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். Maybe we would not have given them a punishment. ஆனால் வாயினாலே நாம் தீர்ப்பு கொடுத்திருப்போம். But by a mouth we would have sentenced them. மற்றவர்களுக்கு வரக்கூடிய தவறுகளுக்கு நாம் உடனே தீர்ப்பு கொடுத்துறோம். Then and there we would have given a sentence to the mistakes or sins found in others. உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க ஒரு தவறு செய்யும்போது, In the place where you work, when your subordinates do a mistake. உங்க குடும்பத்துல உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது, In your family, when your children commit some mistake. அதுபோல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் Similarly, in every instance, மற்றவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தவறுகள், the sins or mistakes found in the life of others. நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கீழே உள்ளவங்க தவறு செய்யும்போது உடனே ஒரு தீர்ப்பு கொடுத்துறோம், உடனே ஒரு தண்டனை கொடுத்துறோம். Now when we see people who are below us do some mistakes, then and there we give a sentence and also a punishment. அதை பார்க்கல எத்தனையோ தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. Many more mistakes are found in our life. ஆனால் நம்மை நாமே தண்டிப்பதில்லை. But we do not punish ourselves. நமக்கு விரோதமாக நாம் தீர்ப்பு கூறுவதில்லை. And we do not give a sentence against ourselves. தாவீது எவ்வளவு வைராக்கியத்தோடு தீர்ப்பு கொடுத்தான். கண்களை மூடுவோம். We see that David gave a sentence with much zeal. அவன் மரணத்துக்கு பாத்திரன். He is worthy to die. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். I promise by the word of the Lord. ஆனால் நாத்தான் சொன்னார், அது நீதாம்பா அது என்று சொன்னார். But Nathan said, thou art the man.
அப்போது ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறான். Then he said, Lord, forgive me. Saying so, he waited for the mercies of the Lord. இன்றைக்கும் நாம் பல்வேறு காரியங்கள்ல நம்முடைய வாயினால மற்றவர்களுக்கு பல தீர்ப்புகளை கொடுக்கிறோம், வெட்டி விடுகிறோம். Today, in many matters, we give sentence by our mouth to others and cut them off. ஆனால் அதே வேளையில் அதை பார்க்கலாம் அதிகமான தவறுகள், அதிகமான குற்றங்கள் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான குற்றங்கள் எத்தனையோ இருக்கிறது. At the same time, so many mistakes and so many crimes and sins are found in our life, personal life, that we have done against our God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தை நிதானித்து பார்ப்பாயாக. Dear child of God, introspect your lives. முடிவு வருகிறது. The end is come. முடிவு வருகிறது. The end is come. இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. There's an end come to this year. இந்த கூட்டத்தின் முடிவிலே இந்த கூட்டத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. Now there is an end to this meeting. இன்னும் ஒரு சில நிமிஷங்களில் இந்த கூட்டத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. In a few minutes there will be an end to this meeting. இன்னும் சில நாட்களில் இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. And in a few days there will be an end to this year. இந்த கூட்டத்தின் முடிவிலே நாம் கர்த்தரை நோக்கி கெஞ்சுவோமாக. At the end of this meeting, let us beseech the Lord. எனக்குள்ளே ஒரு எக்லோனின் ராஜா உண்டு ஆண்டவரே. Lord, there is a king of Eglon in me. எனக்குள்ளே ஒரு கேசரின் ராஜா உண்டு ஆண்டவரே. Lord, there is a king of Gezer in me. ஆண்டவரே, இந்த வருடத்தின் முடிவிற்குள்ளாக Lord, before the end of this year, எனக்குள்ளே கிரியை செய்கிற இந்த ராஜாக்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவீராக. you have to bring an end to these kings who are working within me. உம்மாலே முடியும் ஆண்டவரே. Lord, you can. என்னால முடியாது ஆண்டவரே. Lord, I cannot. என்னால முடியாது ஆண்டவரே. Lord, I am unable. உம்மாலே முடியும் ஆண்டவரே. Lord, you are able. என்னால முடியாது ஆண்டவரே. Lord, I am unable. உம்மாலே முடியும் ஆண்டவரே. Lord, you are able. முடிவு வருகிறது. An end is come. முடிவு வருகிறது. The end is come. நீ ஒத்துக்கொள்கிறாயா? Do you acknowledge? எக்லோனின் ராஜா உனக்குள் உண்டு என்று ஒத்துக்கொள்கிறாயா? Do you acknowledge that the king of Eglon is in you? பிரச்சனைகள் வரும்போது, When there are problems, தேவைகள் வரும்போது, when there are needs, போராட்டங்கள் வரும்போது, when there are temptations, சோதனைகள் வரும்போது, when there are problems, தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் தேவனுக்கு சமமாக நாம் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கவில்லையா? haven't we made calves equal to God where God should have been placed? ஏதோ மனிதர்களையோ ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட பொருளையோ தெய்வத்துக்கு சமமாக நாம் பாவிக்கவில்லையா? Haven't we brought some man or some other thing equal to God and in his place? நம்முடைய ஸ்தானத்தை தக்க வைப்பதற்காகவும் நம்முடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்காகவும் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்யவில்லையா? Haven't we worked against the Lord just to keep our position and to save our lives? எக்லோனின் ராஜா உண்டு. King of Eglon is there. என் கரங்களை பரத்துக்கு நேராய் நான் ஏறெடுக்கிறேன். I am lifting up my hands towards heaven. தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். I am humbling myself in God's presence. ஆண்டவரே, இந்த ஏழாவது ராஜா எக்லோனின் ராஜா, Lord, the seventh king, that's the king of Eglon. இந்த எட்டாவது ராஜா கேசேரின் ராஜா, The eighth king, the king of Gezer. என்னுடைய ஜீவியத்தில் இருக்க நான் காண்கிறேன் ஆண்டவரே. I find them in my lives. என்னுடைய ஜீவியத்தில் கூட பல்வேறு தீர்ப்புகளை நான் கொடுத்தது உண்டு. Lord, in my life also I have given many sentences மற்றவர்களை குறித்து, about others. மற்றவருடைய வாழ்க்கையில குற்றங்கள் வரும்போது, தவறுகள் வரும்போது, When there are sins and mistakes in the life of others, பொல்லாப்புகள் வரும்போது, when there are wickedness in others, நான் மற்றவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்தது உண்டு ஆண்டவரே. Lord, I have sentenced others. ஆனால் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் உமக்கு விரோதமாக எத்தனையோ குற்றங்கள் என் ஜீவியத்திலே, எத்தனையோ பொல்லாப்புகள் என் ஜீவியத்திலே இருக்க காண்கிறேன் ஆண்டவரே. But Lord, in my personal life I find so much wickedness and so many sins done against you, Lord. ஆனால் எனக்கு நானே நான் தீர்ப்பு கொடுத்தது இல்லை. But never have I sentenced myself. எனக்கு நானே நான் தண்டனை கொடுத்தது இல்லை. Never have I punished myself. ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவரே. Lord, I acknowledge. இந்த திருவசனத்துக்கு முன்பாக தலைவணங்கி சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் ஆண்டவரே. Lord, I put down my head before this holy scripture and prostrate before it. எக்லோனின் ராஜாவுக்கு முடிவு உண்டாக்கும். Bring an end to the king of Eglon. எனக்குள்ளே காணப்படுகிற எக்லோனின் ராஜாவுக்கு முடிவு வரட்டும். Let an end come to the king of Eglon which is in me. எனக்குள்ளே காணப்படுகிற கேசேரின் ராஜாவுக்கு முடிவு உண்டாக்குவீராக. Lord, bring about an end to the king of Gezer that is within me. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். I believe this word. முடிவு வருகிறது. An end is come. முடிவு வருகிறது. The end is come. என்மேல் நோக்கமாயிருந்த அந்த முடிவு வருகிறது. The end is come watching over me. எனக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருந்த, எனக்குள்ளே ராஜாங்கம் பண்ணி கொண்டிருந்த ராஜாக்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. The kings who had rule and dominion over me is going to meet to an end soon. நான் வாஞ்சிக்கிறேன். I desire. நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I desire. என் உள்ளம் தவிக்கிறது ஆண்டவரே. My heart is groaning. 2014 வருடத்தில் ஒரு ராஜா கூட உயிரோடு இருக்க கூடாது. Lord, in this year 2014, not even a single king should be alive in me. 2014 வருடத்தில் ஒரு ராஜா கூட என் வாழ்க்கையில
இருக்கக்கூடாது. Not even a single king should be found in my life in the year 2014. இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாகவே, Before there is an end to this year, இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாகவே, before there is an end to this year, இந்த கூட்டத்துக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாகவே, before there is an end to this meeting, இந்த ராஜாக்களுக்கு ஒரு முடிவை தாரும் ஐயா. Lord, give an end to these kings. உம்மால் முடியும் ஆண்டவரே. Lord, you are able. இந்த கூட்டங்கள் முடிவதற்குள்ளாக, Before these meetings end, இந்த வருஷத்துக்கு முடிவு வருவதற்குள்ளாக, before there is an end to this year, இந்த ராஜாக்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து முடிவை கொண்டு வர உமக்கு முடியும். Lord, you can bring about an end to these kings. இது உமக்கு மாத்திரமே முடியும். You alone can do that. அதுபோல யாரெல்லாம் இந்த இடத்துல வாஞ்சிக்கிறார்களோ, Similarly, those who have a yearning here, யாருடைய இருதயம் எல்லாம் தவிக்கிறதோ, those whose hearts are groaning, இந்த ராஜாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு என்று யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்களோ, those who are acknowledging that these kings are alive in their lives, இந்த ராஜாக்களுக்கு முடிவு உண்டாக வேண்டும் என்று யாரெல்லாம் தவிக்கிறார்களோ, those who have a groaning and yearning in them saying there should be an end to these kings, இப்போதே முடிவுண்டாக்கும். right now let there be an end. உம்மால் முடியும். God, you can. என் தேவனால் கூடும். It's possible with my God. இந்த ராஜாக்களுடைய வல்லமை கீழ்ப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ராஜாக்களை மேற்கொண்டது போல நாங்கள் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே, நாங்கள் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. Lord, as the literal Israelites were able to overcome those kings, Lord, let us also overcome, O Lord. ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. Lord, give us victory. இந்த ராஜாக்களின் மேல் ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. Lord, give us victory over these kings. நீ ஜெயம் கொடுக்கிறதான தேவன் ஆண்டவரே. Lord, thou art the Lord who giveth us victory. நீர் ஒருவரே ஜெயம் கொடுக்கிற தேவன். Lord, you alone are the Lord who gives us victory. ஜெயம் தாரும் ஆண்டவரே. Lord, give us victory. ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. Lord, give us that victory. இந்த ராஜாக்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். Lord, let there be an end to these kings. உம்முடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் யோவான் விழுந்தது போல விழுகிறோம் ஆண்டவரே. Lord, as John fell, we are also prostrating at your feet. உம்முடைய பாதபிடத்தில் மாத்திரமே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. Lord, only at your feet do we receive that victory. உம்முடைய பாதபிடத்தில் மாத்திரமே எங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது ஆண்டவரே. Lord, we have that victory only at your feet. இந்த ராஜாக்களுக்கு முடிவு உண்டாக வேண்டுமானால் அதற்கு உம்முடைய பாதமே எங்களுக்கு சாஸ்வதம் ஆண்டவரே. Lord, if there should be an end to these kings, your feet alone is a place. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தாழ்த்தி விழுவோமாக. Let us humble ourselves and fall at the feet of the Lord. ஜெயத்துக்காக வாஞ்சிப்போமாக. Let us desire the victory. ஆண்டவருடைய பாதம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். The feet of the Lord will give us a victory. ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திரமே ஜெயம் உண்டு. Only at the feet of the Lord we have that victory. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜீவியத்திலே காணப்படுகிற கன்று குட்டிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. Lord, let the calves found in my life be destroyed. தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு யாரையே நான் வைத்திருக்கிறேனோ, Whoever I have placed instead of God, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேறு யாருக்கு நான் கொடுக்கிறேனோ, whoever may be receiving honor from me, that should be given to God. ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ உன்னுடைய வேலைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கலாம், உன் படிப்புக்கு கொடுத்துக் கொண்டிருக்கலாம். You might be giving the glory and honor that is due to the Lord to your job or to your studies. அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கலாம், Or you may be giving it to your children. உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கலாம். Or you might be giving that to your friends. அந்த கன்று குட்டிகள் அழிக்கப்படுவதாக. Let those calves be destroyed. அந்த எக்லோனின் ராஜாவுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். Let there be an end to the king of Eglon. தேவனுடைய ஸ்தானத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வேறு யாருக்கும் இடமில்லை. In the position of God, there must be nobody else in our lives. பரிசுத்தனே நின் பாதபீடத்தில் நின்பிழி கேட்டு வருண்டா சம்பூர்ணமா என்னை சம்பூர்ணமா நின்கீதம் செய்வாய் நான் சமர்ப்பிக்குமே. பரிசுத்தனே நின் பாதபீடத்தில் நின்பிழி கேட்டு வருண்டா சம்பூர்ணமா என்னை சம்பூர்ணமா நின்கீதம் செய்வா நான் சமர்ப்பிக்குனே. பரிசுத்தனே பீடத்தில் நின்பிழி கேட்டு வருணா
சம்பூர்ணமா என்னை சம்பூர்ணமா நின் கீதம் செய்வான சமர்ப்பிக்குதே பரிசுத்தனே நின் பாதபீடத்தில் நின் விழி கேட்டு வருன்னு ഞാൻ സമ്പൂർണമാ എന്നെ സമ്പൂർണമാ നിൻ ഗീതം செய்வான സമർപ്പിക്കുതേ പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ട് വരുന്നു ഞാൻ സമ്പൂർണമാ എന്നെ സമ്പൂർണമാ നിൻ ഗീതം செய்வான സമർപ്പിക്കുതേ പരിശുദ്ധനേ നിൻ പാദപീഠത്തിൽ നിൻ വിളി കേട്ട് വരുന്നു ഞാൻ സമ്പൂർണമാ എന്നെ സമ്പൂർണമാ നിൻ ഗീതം செய்வான സമർപ്പിക്കുതേ. பிரியமானவர்களே, எத்தனையோ வருடங்களாக நாம் ஒரு அறிவில்லாமல் ஜீவித்து விட்டோம். ஒரு நாட்களை நம்முடைய நாட்களையும் வருஷங்களையும் ஒரு கதையை போல கழித்து போட்டோம். இந்த ராஜாக்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்ய விட்டு விட்டோம். இந்த ராஜாக்கள் நம்மை ஜெயிக்கும்படியாக விட்டு விட்டோம், வளர விட்டு விட்டோம். முடிவுண்டாக்க வாஞ்சிப்போமாக. அறியாய்மையோடு காலங்களா மண்ணில் அளவதினாலுகள் பாழாக்கினார். அறியாய்மையோடு காலங்களா மண்ணில் அளவதினாலுகள் பாழாக்கினான். நின் செய்வ செய்து நான் ஜீவிக்கட்டே என்னில் நின் இஷ்டம் நிறைவேறட்டே. இனி நின் செய்வ செய்து நான் ஜீவிக்கட்டே என்னில் நின் இஷ்டம் நிறைவேறட்டே. அறியாய்மையுடைய காலங்களாய் மண்ணின் அளவதினாலுகள் பாழாக்கினார். அறியாய்மையுடைய காலங்களாய் மண்ணின் அளவதினாலுகள் பாழாக்கினார். நின் செய்வ செய்து நான் ஜீவிக்கட்டே என்னில் நின் இஷ்டம் நிறைவேறட்டே. இனி நின் செய்வ செய்து நான் ஜீவிக்கட்டே என்னில் நின் இஷ்டம் நிறைவேறட்டே. இனி நின் செய்வ செய்து நான் ஜீவிக்கட்டே என்னில் நின் இஷ்டம் நிறைவேறட்டே. இனி நின் செய்வ செய்து நான் ஜீவிக்கட்டே என்னில் நின் இஷ்டம் நிறைவேறட்டே. இனி நின் செய்வ செய்து நான் ஜீவிக்கட்டே என்னில் நின் இஷ்டம் நிறைவேறட்டே. இனி நின் செய்வ செய்து நான் ஜீவிக்கட்டே என்னில் நின் இஷ்டம் நிறைவேறட்டே.